சிவாய நம்ம இன்றைய தினம் அடியனுக்கு ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிச்சு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பொலியற்கோந்த பொழித்த புகழியற்கோம் கடல் போற்றி, ஆலிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலும் வந்தொண்டர் பதம் போற்றி, பூழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத திருவடி வணக்கம். சொக்கநாத வெண்பா நான் அடியேன் ஒரு நிமிஷம். எல்லாம் வல்ல சித்தர் என்ற கால், எல்லாம் வல்ல சித்தர் என்ற கால், என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதே, வல்லாடும் பொங்கரவேணி புனிதா, மதுரை நகர் சங்கரா சொக்கனா, மதுரை நகர் சங்கரா சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே 29வது பதிகம் திரு அருள் பத்து என்ற அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இப்பொழுது சிந்தித்து இருக்கக்கூடிய பாடல் என்பது 5வது பாடல் சிந்தித்து வருகின்றோம். இந்த திருவாசகம் அப்படிங்கிற இந்த மணிவாசகர் அருளி செய்த இந்த ஞான நூலிலே 51 பதிகங்கள் உண்டு. அந்த பதிகங்களை நம்ம இப்போ 29வது பதிகத்துல ஜாயின்ல இருக்கோம். 29வது பதிகங்கள் இருக்கும். 29வது பதிகத்துல இருக்கோமே அப்படின்னா 28 பதிகத்தை முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல. 28 பதிகத்தையும் நம்ம சிவபுராணத்துல தொடங்கி ஒவ்வொரு பதிகமா பார்த்து வந்திருக்கோமான்னா இல்ல. ஏன்னா மணிவாசகர் இந்த பதிகங்கள் எல்லாம் இந்த நம்ம புக்ல பாக்குறோம் அந்த வரிசையில அவர் பாடல. மணிவாசகர் நம்ம புத்தகத்துல பாக்குற வரிசையில பாடல. அப்ப எப்படித்தான் பாடினாரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும் பாடலன்னு சொல்லி அப்படின்னா, இந்த புத்தகம் திருவாசக புத்தகம் நமக்கு அடுக்கி வைக்கப்பட்டது வால்யூம் பேஸ்ல அடுக்கப்பட்டது. வால்யூம்னா அதனுடைய அளவின் அடிப்படையில 100 வரி 50 வரி 20 வரி 20 பாடல்கள் 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் அந்த வகையில தான் அடுக்கியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய மணிவாசக பெருமான் அப்படி பாடியிருக்காருன்னா இல்ல. அவர் வேற வகையில தான் பாடியிருக்காரு. மணிவாசகர் பாடிய அந்த முறை என்பது வேறு, நமக்கு புத்தகத்துல கிடைத்த முறை என்பது வேறு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பதிகமும் முடிச்சுட்டு மணிவாசகர்ட்டையும் குருநாதர்ட்டையும் கேட்போம், இந்த மாதிரி எங்களுக்கு எந்த பதிகம் கொடுக்குறீங்கன்னு கேட்போம். அவங்க ஒரு பதிகம் கொடுப்பாங்க, அந்த பதிகத்தை தான் நம்ம சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில 4.5 வருஷமா நம்ம இந்த திருவாசக சிந்தனை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4.5 வருஷத்துல நம்ம எத்தனை பதிகம் பார்த்திருக்கோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 12 பதிகமோ ஒரு 15 பதிகத்துக்குள்ளதான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு மேல நம்ம போகல. அப்ப 51 பதிகம் என்னைக்கியா நீ பாப்ப அப்படின்னா அது என்னைக்கையோ, அது எப்பவோ, அதுக்கு கால நேரமோ. இந்த 51 பதிகத்தை பார்த்து முடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மணிவாசகருடைய 51 பதிகத்துக்கும் எனக்கு அர்த்தம் புரிஞ்சாத்தான்
நான் திருவாசகத்தை முழுமையா படிச்சிருக்கேன்னா இல்ல. ஒரே ஒரு பதிகத்துக்கு ஒரு வரிக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும் திருவாசகத்தை முழுமையாக படிப்பதற்கு சமம். நீங்க ஒரே ஒரு பதிகத்துல ஒரு வரிக்கு அர்த்தம் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாலும் திருவாசகத்தை முழுமையா, திருவாசகம் மட்டுமல்ல 12 திருமுறைக்கும் ஒரு வரி ஒழுங்கா நமக்கு படிச்சு நம்ம அதை மனசுல உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா 12 திருமுறையும் படிச்சதுக்கு சமம். 12 திருமுறையும் முழுமையா மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே உருப்போட்டு அப்படியே நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. என்னன்னா நல்லா கவனிங்க, நீங்க 5 லிட்டர் பால் குடிக்கணும் அப்படிங்கிறது வேணுமா, இல்ல 5 லிட்டருக்கான பாலுக்கான சத்து உடம்புல சேரணும்ன்றது வேணுமா அப்படின்னு கேட்டா 5 லிட்டர் பால் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. 5 லிட்டர் பாலுக்கான சத்து நம்ம உடம்புல சேர்ந்தா போதும். இப்ப 5 லிட்டர் பாலை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், நல்லா காய்ச்சி பால்கோவா 5 லிட்டர் திரட்டணும்னு என்ன ஆயிடும், 5 லிட்டர் பால் அழகா இவ்வளோண்டு பால்கோவா மாத்திடலாம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அந்த 5 லிட்டர் பாலுக்குரிய சத்தும் இந்த உடம்புல போயிடும். அதுபோல இந்த 12 திருமுறைகளையும் அப்படியே மனப்பாடம் செஞ்சு அப்படியே போட்டு தலைகீழ நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல பெருமை அல்ல. இந்த 12 திருமுறையிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருள் சத்து இந்த ஆன்மாவில கொண்டு போய் சேரணும். இந்த அருள் சத்து இந்த ஆன்மாவில போய் சேர்றதுதான் நம்மளுடைய நோக்கம். நிறைய பேரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்ல நாங்க நிறைய பதிகம் தெரியும், எங்களுக்கு இத்தனை பதிகம் மனப்பாடமா தெரியும் அப்படிங்கிறதுதான் பெருமை, அதுதான் நமக்கு ஒரு பெரிய நிலைப்பாடு நினைக்கிறாங்க. இல்ல, எத்தனை பதிகத்தினுடைய சாயலை நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தனை பதிகத்தின்படி நம்ம வாழ்வியலை நடத்துகின்றோம் என்பதுல தான் இது இருக்கு. நான் எல்லா பதிகமும் படிப்பேன், ஆனா எந்த பதிகத்தின் படியும் நடக்க மாட்டேன்னு சொல்றது, நீங்க எந்த பதிகத்தையும் படிச்சு அதனுடைய சத்தை எடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த பதிகத்தினுடைய சத்தை நம்ம எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த அது போல திருவாசகம் முழுமையான 51 பதிகத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அது சிவபெருமானுடைய அணுக்கத்தை, சிவபெருமானுடைய ஞானத்தை, சிவபெருமானுடைய அருகாமை தன்மையை உணர்வதுதான் என்னது இந்த மொத்த திருவாசகத்தினுடைய அமைப்பு. அது எப்ப வேணாலும் உங்களுக்கு வரலாம், அது உங்களுக்கு எந்த பதிகத்தினாலும் வரலாம். இந்த 51 பதிகம் நம்ம முடிக்கணும்ன்றது நம்முடைய சிலபஸே கிடையாது. இன்னைக்கு நம்ம 4.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் திருவாசக சிந்தனை. இந்த 4.5 வருஷத்துலயும் இதை முடிக்கணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், முடிக்கணும்னு நினைச்சா 4 நாள்ல முடிச்சிடலாம் திருவாசகத்தை. ஆனா 4.5 வருடமாக இந்த திருவாசகத்தை இந்த 12 பதிகம் தான் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் எழுத்து எண்ணி நாற்றங்கால் போல நடவு செய்து அதை ஓரிடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை மற்ற இடங்களுக்கு நாம் நடவு செய்து அவற்றை வளர்த்தெடுத்து அந்த பயிர்களை, சிவ பயிர்களை எல்லாம் மனத்திலே வளர்த்தெடுப்பதற்காக நாம் செய்கின்ற பெரும் தவம் தான் இந்த திருவாசக சிந்தனை குருவரின் மூலமாக. அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, திருவாசகம் முழுசும் படிச்சாதான் நமக்கு மாணிக்க வாசகருடைய அருள்நிலை பெற முடியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய வள்ளல் பெருமான் தான் சொல்லுவாரு, என்ன பண்ணுவாராம், தினமும் வள்ளல் பெருமான் தென்னங்கீட்டுல திருவாசகத்துடைய 2 வரியை எழுதி, ஏதோ 2 வரி எழுதி அந்த 2 வரியை தன் தலைக்கு இடையில சொருகி அவர் தலையில அவர் இது போட்டிருப்பாரு இல்லையா, க்ளோஸ் பண்ணிருப்பாரு, அந்த க்ளோஸ் அதுக்கும் இடையில வச்சுட்டு பிடிச்சுக்குவாரு இறுக்கமா. இந்த 2 வரிக்கு இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். என்ன சொல்லுவாரு, இந்த 2 வரிக்கு எனக்கு நீ என்ன செய்வியே செய்விய, இந்த நாள் முழுவதும் தவம் கிடக்குற, இந்த 2 வரிக்கு எனக்கு பதில் தெரிந்தாக வேண்டும் என்று நம்மளுடைய வள்ளல் பெருமான் தவம் கிடப்பாராம். அவ தவம் கிடக்கிறப்போ அந்த 2 வரிக்கு பதில் கிடைக்குமா, கிடைச்ச உடனே அப்படியே மூர்ச்சி ஆயிடுவான், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, தன் நிலையை விட்டு அப்படியே நில குழஞ்சிடுவாராம். ஏன்னா அந்த வரிக்கான பொருளை ஆன்மாக்குள்ள போய் செலுத்திட்டார். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு மயக்க ஊசி போடணும் இல்ல, கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் பார்க்கலாம். அடியார்கள் முடிந்தா தங்களுடைய அந்த முகக்குறிப்பு அடியனுக்கு கொடுக்கலாம். அடியன் அதை காத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் பார்க்க முடியுதுனால. சரஸ்வதி அம்மா, சந்திர அம்மா, பொன்னுடைய அம்மா, விமலா தேவி அம்மா, முரளி ஐயா, சந்திரன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, அனிமொழி அம்மா, புஷ்பா அம்மா, புஷ்பலதா அம்மா அவர்கள், ஜானகி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, மதிலா அம்மா, வேலம்மாள் அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, பொன்முடி இளங்கோவன் அம்மா, சந்திரா அம்மா, எல்லா அடியார்களும் எனக்கு தெரியுறாங்க. பெரும் எல்லாருடைய அந்த முகக்குறிப்பும் எனக்கு தெரியுது. என்னாச்சு, நான் தெரியலையா சுவாமி? வெளியே போயிட்டு கூட விட்டு அடிச்சு கூட வாங்க. மரகதம் அம்மா தெரியுறாங்க,
எனக்கு நடராஜன் ஐயா தெரியுறாங்க சுவாமி, எனக்கு மகிழா வரலீங்க. அம்மா, ரேணுகா அம்மா தெரியுறாங்க, ஈரோடு அம்மா அவர்கள். அம்மா வெளியில போயிட்டு கூட உள்ள வாங்க சுவாமி, வெளியில போயிட்டு கூட உள்ள வாங்க. அப்ப விஜய கிருஷ்ணன் ஐயா எனக்கு தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க எல்லாருடைய திரும்ப மதியம் சுதாமா தெரியுறாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு நம்ம யூடியூப்ல திரும்ப பார்க்கும்போது உங்களுடைய பேர்கள் எல்லாம் வரும்ல, அதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய உணர்வு ஏற்படும். என்னமோ தெரியல, அது உங்களுடைய பேர்களை சொல்ற சுசிலாமா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா பார்க்க முடியுது, எனக்கு சுசிலாமா பார்க்க முடியும். இப்ப என்னன்னா, உங்களுடைய பேர்கள் எல்லாம் வந்து அடிநாயன் சொல்லும் போது அடிநாயனுக்கு ஏதோ ஒரு மன புலகாங்கிதம் அடைகின்றேன். அது உண்மை, அதுதான் அது அடியத செய்கின்றேன். எங்க விட்டேன் அப்படின்னா, இப்ப மயக்க ஊசி போடணும்ல, மயக்க ஊசி இந்த சிரிஞ்சு இருக்குல்ல, சிரிஞ்சு அதை எடுத்து என்ன பண்ணோம், ஏன்னா எனக்கு பாருங்க, சிரிஞ்சு எடுத்து கரெக்டா அது உள்ள விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா அழுத்தினேன்னா அந்த மயக்க மருந்து உள்ள போய் நம்ம என்ன ஆகும், மயக்கமாயிடும். மாரிமுத்துக்கண்ணன் அம்மா தெரியுறாங்க. எனக்கு ஆனா சிரிஞ்ச நான் உள்ள வச்சு செலுத்தாம இப்படி மேல வச்சுக்கிறேன். சிரிஞ்ச உள்ள வச்சா குத்துமே, அருணகிரி ஐயா சாமி, இந்த சிரிஞ்ச மயக்க மருந்து போட்டு அந்த சிரிஞ்ச நான் இங்க வச்சு குத்தாம சைட்ல வச்சுக்கிட்டு, குத்துனா வலிக்குமேன்னு வச்சுக்கிட்டு அப்படியே முழு மருந்தையும் செலுத்துறேன். என்ன ஆகும், முழு மருந்தையும் செலுத்த என்ன ஆகும், மருந்தெல்லாம் கீழே போயிடும். எனக்கு என்ன வராது, மயக்கம் வரவே வராது. அதுபோல நாம் திருவாசகத்திலே பயில்கின்ற பெரும் தேன் குடிச்சா மயக்கம் வரும். பெரும் தேனாக இருக்க சிவத்தேனை இந்த ஆன்மாக்குள்ள செலுத்தாம வெளியிலேயே செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு மயக்கம் வரவே இல்லை. திருவாசகம் படிக்கிறப்ப என்னைக்காவது மயக்கம் வந்திருக்கா, வரல. என்ன காரணம், நாம கஸ்தூரி நாம திருவாசகம் என்னும் தேனை இந்த ஆன்மாக்குள்ள செலுத்தாம வெளியிலேயே செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி வெளியில செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்மாக்குள்ள போகாதனால அந்த சிவம் பூரா வெளியில போயிடுச்சு, ஒரு நாளும் மயக்கம் வர்றது இல்லை. ஆனா அருளாளர்கள் என்ன பண்றாங்க, ஐயா மயக்கம் இருக்கிறதுனாலதான் 8:30 மணிக்கு டான்னு வந்துடுறோங்க ஐயா. நம்ம அடியார்கள் எவ்வளவு உண்மைதான், 8:30 மணிக்கு அவங்க என்ன வேலை கிடந்தாலும் சரி போட்டு இத வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சிவபெருமான் நம்ம படிச்ச உடனே மூர்ச்சையாகி விழுகிறோமா, படிச்ச உடனே சிவபுராணம் படிச்ச உடனே மூர்ச்சையா விழுகிறோம்னா இங்க இல்ல. நமக்கு காரணம் நம்ம திருவாசகத்தை ஆன்மாக்குள்ள செலுத்தவே இல்லை. இந்த சிரிஞ்சு எடுத்துட்டு என்ன பண்றோம், சிரிஞ்சு சில பேர் குத்துனா வலிக்குன்ட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில வச்சுக்கிட்டே தள்ளுறாங்க. வலிக்கத்தான் செய்யும், சிவபெருமான உள்ள கொண்டு போறதுக்கு வலிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதை நாம செலுத்துறோம் அப்படின்னா இந்த உலகவியல் பற்றுல இருந்து நீங்கி சிவத்தினுடைய பற்றுல மயங்கி அப்படியே சிவத்தோடையே கலந்து சென்று விடுவோம். நம்முடைய வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த திருவாசகத்தை யாராவது பாடுறதை கேட்டா அப்படியே காலை கேட்டவனே மயக்க போட்டு விட்டுருவாங்க. 2 வரிக்கு மேல கேட்க முடியாதான், அது உள்ள போய் தொலைச்சிரும் அவங்களுடைய உடம்ப, அந்த அளவுக்கு உள்ள. இப்ப இனிமே நம்ம என்ன பண்ணுவோம், வாய்க்காலை வெட்டி என்ன பண்ணுவோம், இந்த திருவாசகத்தை மடைமாற்றம் செய்து இந்த ஆன்மாக்குள்ள பாய்ச்சுவோம். இந்த ஆன்மாக்குள்ள என்ன பாய்ச்சுவோம். பாய்ச்சும் போது என்ன நிகழும், முதல்ல கண்கள் நீர் கசியும், அப்புறம் நான் தழுதழுக்கும், அப்புறம் வியர்த்து கொட்டும், அப்புறம் கைகள் எல்லாம் நடுங்கும், கண்ணீர் பெருகும், உலகாங்கிதம் அடையும், கடைசி என்ன ஆகும், அப்படியே மூர்ச்சையாகி. இதெல்லாம் வந்து அதாவது சிவனடியார்களுடைய அக இலக்கணமாக சொல்லணும். சிவனடியார்களுக்கு அக இலக்கணம் இருக்கு. சிவனடியார்களுக்கு 2 இலக்கணம் உண்டு. ஒண்ணு புற இலக்கணம், 2வது என்னது அக இலக்கணம். புற இலக்கணம் என்ன, வெளியில போடக்கூடிய யூனிஃபார்ம். சிவனடியார்கள் வெளியில போடக்கூடிய யூனிஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு, உள்ளுக்குள்ள போட வேண்டிய யூனிஃபார்ம் இருக்கு. வெளியில போட வேண்டிய யூனிஃபார்ம் என்ன, திருநீரு, ருத்ராக்கம் பறித்தல், நாவிலே திருநாமத்திலே நமச்சிவாய மந்திரம் சொல்லல், அதுக்கப்புறம் திருக்கோவில் வலம் வருதல், சிவபெருமானை பற்றி பேசுதல், சிவபெருமானை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளுதல், சிவபெருமான் அடியார்களுடைய திருவடி வணங்குதல், திருக்கோவில் செல்லுதல், இந்த மாதிரி 10 விதமான அக இலக்கணம் இருக்கு. புற இலக்கணம், உள்ளுக்குள்ள ஒரு இலக்கணம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள சாமி ஒரு இலக்கணம் சொல்றோம். என்ன இலக்கணம் அது அப்படின்னு பார்த்தா, கண்டம் விரும்புதல். கண்டம் என்ன பண்ணோம், பேசிட்டு இருக்கிறப்பவே நமச்சிவாயம் சொல்லிட்டு இருக்கவே கண்டம் அப்படி என்ன பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்து படங்கள், மலர்ந்து மலராத பாதி மலர், அந்த பாசமலர் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வாயில பேச்சே வராது. நம்ம அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து அந்த பாசமலர் படம் முடிக்கிற கிளைமேக்ஸ்ல அப்படியே 2 பேர் நான் பாக்குற நமக்கு தொண்டையில் அப்படியே கம்பீரம், அப்படி அது பேர் கண்டம் விரும்புதல். அந்த கண்டம் விம்முதல், நான் தழுதழுத்தல்.
அப்படியே நாக்கு எழாது, நாக்கு அடுத்த வார்த்தை பேசாது, நாக்கு அழுதெடுத்தல், அப்புறம் கண்களிலே நீர் பெருகுதல், கூறு வியர்வை கொள்ளுதல், உடல் நடுங்குதல், அதுக்கப்புறம் உடல் நடுங்குதல், குழுங்குதல், மயிர் கூச்சறிந்தல் அப்படின்னு சொல்லிட்டு 10வது இலக்கணமாக மூர்ச்சையாகி விடுதல்னு சொல்றோம். நம்ம எத்தனை பேருக்கு வெளியில வேணா நம்ம மேக்கப் போடுறோம்ல, திருநீர் போடுறோம், ருத்ராட்சம் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், என்னென்னமோ போடுறோம். உள்ளுக்குள்ள கண்ணீர் பெருகுதலும் தழுதழுத்தலும் அப்படியே வியர்த்து கொட்டுறதும் சுவாமியை பார்த்தா. அதைதான் மெய்தான் அரும்பி வியர் விதித்து உன் விரையார் கலருக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் நெகிழவிடே உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் கை அப்படின்னு சொல்வது போல சிவபெருமானுடைய அந்த அந்த அடியாருடைய இலக்கணத்தை நம்ம சுவாமி சொல்லுகின்றோம். அப்போ ஏன் இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, எதற்காக இந்த விஷயம் சொல்ல வந்தோம்னா, நம்மளுடைய இந்த அருள் பத்துல நம்ம சுவாமியோடு நாம் கலந்து நிற்கின்ற அருளை நாம் பெற வேண்டும். இந்த அருள் பத்தி எதற்காக அப்படின்னா, நாம் அந்த உலகவியலை விட்டு நாம் இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்காக அமைந்தது. எதுக்காக சொல்ல வந்தோம்னா, இந்த 55 பாட்டையும் பாடித்தான் சிவபெருமான அடைய முடியும் அப்படின்னு கிடையாது. இந்த 12 திருமணையும் மொத்தமா நான் கரைச்சு குடிச்சாதான் நான் சிவபெருமான அடைய முடியும் அப்படின்றது கிடையாது. நான் 14 மெய்கண்ட சாத்திரங்களையும் அப்படியே குடிச்சு நான் அப்படியே ஊறி திளைத்தாதான் என்னால சிவபுரம் போக முடியும் அப்படின்றது கிடையாது. சிவபுரம் போவதற்கான தகுதி இந்த 12 திருமுறையிலையும் இளையோடி இருக்கின்ற ஒற்றை வரி செய்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய தன்மைகளை உணர்ந்து இந்த ஆன்மாவிலே பாய்ச்சி அது மூர்ச்சையாகின்ற நிலைக்கு போகின்ற நிலை ஏதோ ஒரு வரியில வரும். எல்லாருக்கும் எல்லா வரியிலும் வராது, எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சிடாது. எனக்கு தாயாய் முளையை தருவானை தாராதொழிந்தால் சபல அப்படின்ற பாடலை கேட்கும் போது, தாயாய் முளையை தருவானை தாராதொழிந்தால் சபலையான்னு கேட்கும் போது கண்கள்ல கண்ணீர் பெருகு. பெருமானே, நீ எனக்கு ஊட்டலைன்னா நான் சவள பிள்ளையா போயிடுவேனே, எதிர்த்து கூட நடக்க முடியாது, உன்னுடைய அருளை எனக்கு ஊட்டினால் நான் எழுந்து விடுவேனே அப்படின்னு அந்த இடத்துல உருக்கம் ஏற்படும். சில பேர்த்துக்கு ஒரு இடத்துல உருக்கம் ஏற்படும். அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஏதோ வரி அவர்களை தொட்டு தூக்கும். அதனாலதான் அவ்வளோ வரிகள் எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளோ வரிகள் எழுதி வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வரியில நம்மள அதை டச் பண்ணுன்றதுக்காக. அதனால 51 பதிகத்தை படிச்சு முடிச்சாதான் சிவபெருமான் கண்ணுக்கு தெளிவாக தயவு செய்து நிற்கும். ஏதோ ஒரு வரியில உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு லாக் ஏற்படும். அந்த லாக் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க சிவபுராணத்தையும் படிக்க வேணாம், திருவாசகத்தையும் படிக்க வேணாம், திருமுறையையும் படிக்க வேணாம், கோயிலுக்கும் போக வேணாம், எதுவும் செய்ய வேணாம். அந்த நிலையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு சிவபெருமானோடு லாக்கிலேயே இருக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் திருமுறை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த முழு சிலபஸ படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்குறது நமக்கு சாமி சொல்லல. இது பள்ளி படிப்பும் கிடையாது, இது அனுபவ படிப்பு. உங்களுக்கு அனுபவம் ஏற்படணும். அந்த நான் எப்பயுமே அடியார்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, முதல் திருமுறையில இருந்து படிக்காதீங்க என்று. முதல் திருமுறை ஸ்டார்ட் பண்ண உல்டாவா படிங்க. எங்க இருந்து படிக்கணும்? 12ஆம் திருமுறையில இருந்து படிங்க. 12ஆம் திருமுறையில இருந்து படிங்கன்னா 12ஆம் திருமுறை படிக்காதீங்க. முதல்ல 12ஆம் திருமுறையோட கதையெல்லாம் கேளுங்க. கதை அது பூரா கேளுங்க. 63 நாயன்மார்களுடைய தன்மையை உணர்ந்தாதான் எப்படி சிவம் பண்ணணும்னு தெரியும். அப்படியே எப்படி சிவபக்தியை பெருக்கணும். அப்ப 63 நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க? ஒருத்தர் துணி துவைச்சு கொடுத்தாரு, ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு மண்பாண்டம் செஞ்சு கொடுத்தாரு, ஒருத்தவங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டாரு, ஒருத்தர் வர்றவங்களுக்கு எல்லாம் கோபனம் கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு கொடுக்கிறப்போ நாம ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணணும். தொடர்ந்து அவர்கள் தொண்டு செய்தார்கள். எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் தன்னுடைய சிவபக்தியை அவர்கள் ஒரு நாளும் தளர்த்தி கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிட்டாதான் தளராது பக்தி செய்யணும். அப்ப என்ன சொல்லி பக்தி செய்யலாம்? சிவபெருமானை எப்படி கூப்பிடுறது? சிவபூசை பண்ணாரு. யார் பண்ணா? சிவபூசை நம்மளுடைய நீலநக்கர் பண்ணார். நீலநக்கர் சிவபூசை பண்ணார். சோமாசி மாரநாயனார் சிவபூசை பண்ணாரு. நம்மளுடைய சண்டேஸ்வர நாயனார் சிவபூசை பண்ணார். இவங்க எல்லாம் சிவபூசை செய்தவர்கள். அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் யாரு? நம்மளுடைய திருநீலகண்ட குயவனார், இல்லையே என்னாத ஏற்பகை நாயனார்,
அப்புறம் வந்து நம்மளுடைய இளையான்குடி மாறனார், இவங்க எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர். அப்ப எப்படியோ தொண்டுன்னு ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து செய்யணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கி, அப்ப சிவபூசை பண்ணும்போது எப்படி பெருமானை கூப்பிடுறது, அவனை எப்படி பாடுறது அப்படின்னா, சிவபூசையில ஒரு அங்கம் தேவாரத்தை இசைப்பது, சிவபூசையில ஒரு அங்கம் என்பது திருமுறை பாடுவது, சிவபூசையில ஒரு அங்கம் என்பது பஞ்சபுராணம் பாடுவதுன்னு அப்புறம் வரும்போது பஞ்சபுராணத்தை எதெல்லாம் சேர்க்கலாம், ஒரு திருவாசகத்தை போடு, ரெண்டு தேவாரத்தை போடு, ஒரு திருவிசைப்பாவை போடு, ஒரு பெரிய புராணத்தை போடு, முடிஞ்சு போச்சு. இப்படி நாம் வந்து அந்த பஞ்சபுராணத்தை பாடம், பஞ்சபுராணம் பாடும்போது திரும்ப என்ன பண்ணோம், ஒவ்வொரு திருமுறையா நம்ம கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சாமி பார்க்க போறதில்ல. நீங்க மேல வந்த உடனே, தம்பி உனக்கு எத்தனை திருமுறை தெரியும்? சாமி எனக்கு 1000 திருமுறை தெரியும். நம்மளுடைய சுந்தரருடைய 100 பாட்டு எனக்கு அத்துப்படி சாமி. நல்லது, இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அதுதானே தெரியாது. ஒரு படத்துல தங்கவேலு வைஃப் எல்லாம் தெரியுமா, என்ன பண்ணுவ, அந்த இது முதல்ல என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தணும், அதெல்லாம் தெரியுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நாம சாமி கேட்கும் போது எல்லாம் எனக்கு மனப்பாடம் சாமி கேட்கல. நல்லா தெரிஞ்சுக்கணும், எத்தனை திருமுறைகள் கற்றிருக்கிறாய், எத்தனை திருப்புகளை கற்றிருக்கிறாய், எத்தனை விஷயங்கள் கற்றிருக்கணும் இல்லையா, அந்த விஷயத்தோட சத்து எவ்வளவு வந்திருக்கு உனக்கு, அந்த விஷயத்தினுடைய சாரம் உனக்குள்ள எவ்வளவு இறங்கி இருக்கு. அதைத்தான் நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சாரம் நமக்குள்ள இறங்குறனா சாப்பிட்டதுக்கான நிலைமை இல்லை. அது போல நீங்க அளவிலே என்ன வச்சுக்க வேணாம், கருத்துக்களை வச்சுக்க வேணாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நாங்க தலம் போறோம், கிட்டத்தட்ட நான் 277 தலங்கள்ல 230 தலம் பார்க்கிறேன், இன்னும் 40 தலம் தான் பார்க்கல. சாமி கேட்பாரா, எப்பா எத்தனை தலம் பார்க்கலன்னு கேட்பாரா? கேட்பாரு, எப்ப எத்தனை தலம் போயிட்டு வந்தேன் சாமி? நான் 220 தலம் போயிட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு சிவபுரம் கன்ஃபார்ம் தானே, எனக்கு கைலாசம் கன்ஃபார்ம் தானே, என்னுடைய சிவநாதர் உங்களுடைய திருவடி கீழே எனக்கு கன்ஃபார்ம் தானேன்னு கேட்டா, நீ போயிட்டு வந்ததனுடைய பலனை, அந்த தலத்தினுடைய பலனை உன்னுடைய ஆன்மாக்குள்ள சேர்த்தையா? நீ என்ன பண்ண, காசிக்கு போய் காசி விஸ்வநாதருடைய அந்த அருளை உன்னுடைய ஆன்மாக்குள்ள பாய்ச்சதை விட்டுட்டு போட்டிங் போறதும், உண்மையால் அடிக்கிறதும், போய் வந்து ட்ரெஸ் வாங்குறதும், பாசி வாங்குறதும், ஊசி வாங்குறதும், இப்படியே வாங்கி கழிச்சிருந்தேன்னா நீ என்ன எதுக்கு போற கேட்கிறேன். யாரு கேட்கிற? திருமூலர் கேட்கிறேன். 1000 தீர்த்தங்கள் ஆடியும் பயன் என்றார். எத்தனை தீர்த்தங்கள் வெளியில ஆடினாலும் உள்ள இருக்கக்கூடிய நதிகள்ல தீர்த்தம் ஆடினியான்னு கேட்கிறார். நம்ம உடம்புக்குள்ள கங்கை நதி ஓடுது, நம்ம உடம்புக்குள்ள காவிரி ஓடுது, எல்லா நதிகளும் உடம்புக்குள்ள, அங்க போய் தீர்த்தம் ஆடினியா? இங்க வெளியே போய் தீர்த்தம் ஆடினதே உள்ளுக்கு போய் தீர்த்தம் ஆடணும்ன்றதுக்காக. அப்ப நீ வெளியிலேயே முழுசா பண்ணிட்டு உள்ள என்னைக்கு பண்றாங்க? இவ்வளவு நேரம் அடியன் பேசினுடைய சாரம் என்ன அப்படின்னா, நம்பர் முக்கியம் இல்ல, நான் இத்தனை நம்பர் ஆஃப் பதிவை நான் படிச்சிருக்கேன்றது முக்கியம் இல்ல, இந்த பதிகத்தினுடைய சாரம் எத்தனை உள்ள இறங்கி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இப்ப புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் 51 பதிகத்தை நம்ம படிக்க போறோமான்னு தெரியல, அது ஏதோ ஒரு பதிகம் நம்ம தூக்கிட்டு போயிரும், ஏதோ ஒரு பதிகம் நம்மளை தூக்கிட்டு போயிரும்னா, உடம்பு இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கு. சாமி நீங்க சொல்றது நல்லா இருக்கு, அப்ப திருவாசக சிந்தனை வந்துட்டா ஏதோ ஒரு பதிகம் நாங்க பாடிக்கிட்டு இருக்கிறப்போ நாங்க மேல போய் சேர்ந்துருவோம், அப்படிதாடா சொல்ல வர நீ, அப்படிதாண்டா சொல்ல, அப்படி சொல்ல வரல. அப்ப ஐயோ இனிமே நான் திருவாசகம் வரமாட்டேன், வந்துட்டேன்னா ஏதோ ஒரு பதிகம் பாக்குறப்ப என் உடம்புல இருந்து ஆவி வெளியில போயிட போகுது அப்படி அந்த இதை சொல்ல. அடியேன் உடலோடு சிவபதம் செல்வது, நீங்க உடல் இல்லாம சிவபதம் போறதுன்றது பெருசு இல்ல, உடலோடு சீவன் முக்தர்களாக சிவபதம் செல்கின்ற ஆற்றலை பெறுவது, உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து இந்த உடலோடு கூடியிருக்கும் போதே சிவபெருமானுடைய அந்த அருள் பதத்தை பெற்று திரும்புவது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த பசங்க எல்லாம் படிக்க வைக்கிறோம்ல, இப்ப டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறோம், எதுக்காக படிக்க வைக்கிறோம்? காசு சம்பாதிக்கிறீங்க. உடற்கூறா? ஆக இதெல்லாம் நல்ல கதையா இருக்கு ராஜேஸ்வரி அம்மா, அதெல்லாம் உடற்கூறு தெரிஞ்சிருக்கா, படி வைக்கிறோம், கோடி கணக்குல செலவு பண்ணி பேரும் புகழும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறாங்க. முதல்ல எத்தனையோ படிப்பு இருந்தாலும் படிச்ச உடனே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் படிக்க வைக்கிறோம், சரிங்களா? அதுலயும் சில நல்ல காலேஜ் பாத்துருவோம், பிஎஸ்ஜி காலேஜ் ஞாபகம் இருக்கா? கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜ் பிஎஸ்ஜி தான், இன்ஜினியரிங்க்கு பிஎஸ்ஜி தான்.
மதுரையில நல்ல காலேஜ் வந்து தியாகராஜர் தான், சென்னையில நல்ல காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி தான். அந்த மாதிரி நல்ல அந்த காலேஜ்ல போய் ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? என்ன சாமி மதிலாமா படிச்சா சீட்டு கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. உடனே வேலை கிடைக்கும் இல்ல, அங்கெல்லாம் படிச்சா படிச்சு முடிச்சு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வேலைக்கு போயிருவாங்க இல்ல. இப்ப அந்த பிஎஸ்சிஆர் இதெல்லாம் வந்து கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. 4வது வருஷம் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கையில வேலை வாங்கிடுவான். 4வது வருஷம் முடிக்க மாட்டான், இன்ஜினியரிங் முடிக்க மாட்டான். இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, கேம்பஸ்ல வேலைக்கு வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ரெடியா ஜாலியா சுத்திட்டு இருப்பான் பையன். இதுல அடியனுக்கெல்லாம் என்ன பண்ணேன், நான் எம்இ படிச்சுட்டு இருக்கிறப்போ 2 வருடம் முதுகலை எம்இ வந்து 2 வருடம். அதுல 1.5 வருஷத்துல 1.5 வருஷம் 2வது வருஷம் 1.5 வருஷத்துல எனக்கு கிடைச்சிச்சு வேலை. 1 வருஷம் முடிச்சு அந்த 6 மாசத்துலயே கிடைச்சிச்சு வேலை. மிச்சம் 6 மாசம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கம்பெனிக்கு வந்துருட்டாங்க அவங்க. நீங்க அங்க காலேஜ் படிக்க வேணா, நீ எப்படி ப்ராஜெக்ட் அங்க தானே பண்ண போற, பண்ண ப்ராஜெக்ட் எங்க பண்ணிரு, எங்க கம்பெனிக்கே வந்து பண்ணிருட்டாங்க. ஆக மொத்தம் 6 மாசம் கம்பெனி, அதாவது படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்பெனில ஜாயின் பண்ணி அங்க இருந்த ஸ்டைஃபன் வாங்கிக்கிட்டே அடியன் படிச்சேன். அதுலயும் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்டைஃபன் எனக்கு மட்டும்தான். எங்க செட்டிலேயே வந்து ரொம்ப அதிகமான ஸ்டைஃபன் கொடுத்தது வந்து அடியலுக்கு மட்டும்தான். அப்படியே சந்தோஷமா படிச்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த படிப்பை தானே எல்லாரும் விரும்புவோம். அது போல நினைச்சு பாருங்க, நாமெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் உடல் போனதுக்கு அப்புறம் சிவபதம் அடைவோமா இல்லையான்னு தெரியாது. உயிரோடு இருக்கும் போதே சிவபதம் அடைவது, அதாவது படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேம்பஸ் இன்டர்வியூல எப்படி நமக்கு வேலை கிடைக்குதோ அது போல சிவபெருமானுடைய தன்மையை உயிரோடு இருக்கும் போதே, உடல் கருவி கரணங்கள் இருக்கும் போதே அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை தருவதுதான் சைவ சமயத்தினுடைய முக்கியம். மற்ற எல்லா சமயமும் என்ன சொல்லுங்கன்னா, உனக்கு முக்தி எப்ப கிடைக்கும்னா உன்னுடைய உடல் அழிந்ததுக்கு அப்புறம் தான் நீ முக்தி அடைய முடியும் சொல்லுது. மற்ற எல்லா சமயம் என்ன சொல்லுது, உடல் கருவிகளை நீ விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நீ வந்து முக்தி என்ற இறைவனுடைய திருவடியை உணவு. சைவம் மட்டும்தான் என்ன சொல்லுது, நீ உடலோடு இருக்கும் போதே இறைவனுடைய சிவபதத்தை அடைய உனக்கு உண்டு. அப்படி அடைந்தவர்களுக்கு பேரு சீவன் முக்தர்கள்னு பேரு. அப்ப அந்த சீவன் முக்தர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா சாமி என்ன கேட்பாரு, எத்தனை பதிகம் படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டார், எவ்வளவு உணர்ந்து இருக்கேன்னு கேட்பார். அந்த உணர்வை தருவதுதான் திருவாசக சிந்தனையினுடைய முது நோக்கமே. எவ்வளவு நிறைய படிக்க வச்சு, உங்களெல்லாம் டிப்ளமோ படிக்க வச்சு, உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து, நீங்க வந்து சித்தாந்த சரபம் ரத்தினம் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுக்கறதோ, திருவாசக செம்மல், திருவாசக கன்றுகள் அப்படின்னு அந்த கொடுக்கறதோ இல்லை. இந்த திருவாசகத்திலே மணிவாசக பெருமானுடைய போக்கிலே நாம் பெறுகின்ற உணர்வை கொடுப்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். அந்த வகையில இந்த அருள் பத்து என்ற பதிகத்தை நாம் இன்றைய தினம் சிந்திக்கிறோம். இந்த அருள் பத்து நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, இந்த அருள் பத்து தருகின்ற மிகப்பெரிய விஷயம் மகா மாய சுத்தி என்ற பெரும் அந்த செய்தியை தரும். இந்த அருள் பத்து நமக்கு என்ன அது அருள் பத்தோட என்ன எக்ஸ்ட்ராக்ட், அது அருள் பத்தோடைய சம்மரி என்ன, அது அருள் பத்து என்பது நமக்கு எதுதான் தருது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை செய்ய முடியும் இல்ல. அந்த அருள் பத்து நமக்கு தருகின்ற சம்மரி என்ன அப்படின்னா, அது என்ன ஒரு முடிவுரை தருகின்றது அப்படின்னா, அது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி, இந்த உலகவியல் பொருளிலிருந்து நீங்குவது, மகாமாய சுத்தி என்று சொல்லுகின்ற அந்த சுத்தியை பெற்றுவிட்டால் அருள் என்பது தானாக நிறைந்து விடும் என்ற பெரும் செய்தியை சொல்லுவது இதனுடைய பாடல். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 5வது பாடலை பாட இருக்கின்றோம். அந்த 5வது பாடல் துடிகொள் நீரிடையால் சுரிகுழல் மடந்தை அப்படிங்கிற பாதி பாடல் பார்த்திருக்கோம், மீதி பாடல் இன்னைக்கு பார்க்கிறோம். 6வது பாடல் தொடங்கலாம்னு நினைக்கிற பெருமான் எப்படி நமக்கு வழிவகை செய்கிறான்னு பார்ப்போம். சரி, இந்த பாடலை பாடலாமா? வாருங்கள் சுவாமி, இந்த பாடலை பாடலாம். நடராஜன் ஐயா, சுவாமி பாட முடியுமா? துடிகொள் நீரிடையால் சுரிகுழல் மடந்தை பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். துடிகொள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலில் புள்ளி போலிரண்டு பொங்கொழி தங்கு மார்பினே செடி கொள்வான் போழில் சூழ்திருப்பெரும் துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன்
ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. சிறப்புங்க சுவாமி. மாரிமுத்து கண்ணன் ஐயா அவர்கள்ட்ட அம்மா அம்மா கேட்டதான். சத்யநாராயண ஐயா வாய்ப்பு இருக்குதுங்களா? நமச்சிவாயா சுவாமி. ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். உங்க பேரே அழகுதான். திருவாசக சிந்தி மூழ்கி விட்டேன், வந்து விட்டேன் ஐயா. துடி கொள்நெறிடையாள். அருமையான பவுளி பானையவருக்கு நன்றி ஐயாவுக்கு. அதே பவுளி நானும் தொடர்கிறேன். துடி கொள்நெறிடையாள் சுரிகுழல் மட்டந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலீர் புள்ளி போல் 2 பொங்குழி தங்குமார்பினே செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்றருளாயே. இதுதான் உடனே காந்தியடிகள் நம்ம சொல்லிட்டாங்க. எல்லா திருவாசகங்களும் புறநீர்மை பூபாலன் ராகத்துல 2 பேரும் அருமையா எழுப்பி விட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சிவ அம்மா. அடுத்து தனமம்மா பாடுறேன்னு கடமை ஏற்றிருந்தாங்க. அவங்களோட நிறைவு செய்யறோம். தனமம்மா அமைச்சுவாங்க. சிவாய நமங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். துடிகள் நெறிடையால் சுரிகுழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடிகள் வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கு மார்பினே செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாயே. நன்றிங்க ஐயா. அவங்க 2 ரொம்ப பாடுறாங்க. நான் சின்ன பிள்ளையாட்ட பாடிட்டேன். பொறுத்தருங்க. பெருமானுக்கு எல்லாமே ஒண்ணுதான். பெருமானுக்கு எல்லாமே ஒண்ணுதான். துடி கொள் நேரிடையால். ஆமா அள்ளியம்மா பாடுங்க. அள்ளியம்மா பாடுங்க சுவாமி. துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்குழி தங்கு மார்பினே செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதெந்துவே என்றருளாயே. அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அதெந்துவே என்றருளாயே. சிற்றம்பலம். அருமை 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 அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையா பாடினாங்க எல்லாரும். இதுல என்னன்னா இந்த பதிகம் முழுக்கவே அருள் பத்து முழுக்கவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த அதிக அதந்துவே என்றருளாயே அப்படின்றதுதான் வரும். இந்த பதிகம் முழுக்கவே நமக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா அதந்துவே என்று அருளாயே அப்படிங்கிற அந்த செய்தி மட்டும் நமக்கு தொடர்ந்து வந்துருக்கு. அதந்துவே என்றருளாயே அப்படின்னா அது எந்த அப்படின்னு அர்த்தம். அதந்துவேன்னா அது எந்த அப்படின்னு அர்த்தம். அது எந்த அப்படின்னா நாம ஏதாவது ஒண்ணு இருக்கிறோம் அப்படின்னா பயப்படுறோம்னா இப்ப பிள்ளைங்க எல்லாம் அம்மா அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பிள்ளை வருது, குட்டி பிள்ளை நம்ம கிட்ட வந்து அம்மா அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன கேட்போம்? எடுத்தோடனே
என்ன அது ஒண்ணும் இல்ல போ. பயப்படாம சொல்லு, என்னன்னு சொல்லு. அது என்னன்னு சொல்லு, அது என்னன்னு காட்டு வா, முதல்ல என் கூட வா, அது என்னன்னு காட்டு. நீ பயப்படல, அது என்ன, அது என்னன்னு சொல்லு, வா வா வந்து காட்டு, என்ன அது என்னன்னு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஏமா வந்து அந்த நிக்கிறாள் ஒரு அண்ணன், அவர் எடுக்கிறதால என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காருமா ஒண்ணு, ஏய் என்னப்பா சின்ன பிள்ளை எதுக்கு நீ அடிக்கிற, இந்த மாதிரி பண்ணக்கூடாதாமா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு மேல ஒரு அரட்டு போட்ட உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வரும். ஆகா நம்ம அம்மா அப்பா நமக்காக பாத்துக்குவாங்க. இன்னும் அப்படிதானே, இன்னும் அப்படிதான். பெரிய பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துரும், முடிச்சுட்டு வந்து வீட்டுல அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு வேகமா வரும், வந்துட்டு மூஞ்சி அம்முன்னு அப்பா அம்மாப்பா என்னம்மா என்ன பிரச்சனை, வா அது வந்துப்பா அப்படின்னு பொண்ணு சொன்னோன்னு என்ன ஆகும், தெரிஞ்சிருச்சு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, வா முதல்ல வா, யாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, முதல்ல வா கூட்டிட்டு வந்து அந்த சம்மந்திக்காரி வீட்டுல வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்னமா யாருமா என்னமா பண்ணா அப்படின்னு கேட்போம்லாம். அப்படி கேட்கறப்ப என்ன ஆகும், இந்த குழந்தைக்கு அவ்வளவு தைரியம். அது போல இந்த மாயை வந்து நம்ம கிட்ட மணிவாசகிட்ட பற்றிக்கிட்டுச்சான். இந்த மாயை பட்டுக்கிட்ட உடனே சிவபெருமான்கிட்ட வந்து சொல்றான், ஐயா மாயை எப்படியாச்சும் என்கிட்ட என்னை பிடிச்சு பட்டி அழுத்துது சாமி, என்னை விடவே மாட்டேங்குது சாமி, அது என்னன்னு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுச்சான், மாயை தன்னால விட்டு விலகிடும். இன்னொரு முக்கியமான செய்தி, அடியார்களுக்கு ஒரு செய்தி, அடியார்கள் உற்று கவனிக்கிறேன். எல்லாரும் உங்களுடைய வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம், உற்று செய்தி. நீங்க இந்த சர்ப்பம் தீண்டியவர்கள் இருக்காங்கல்ல, விஷம் உடம்புல இருக்கு அப்படின்னா, இந்த விஷம் உடையவர்கள் எல்லாம் மயில் இருக்கு இல்லையா, மயிலை பார்த்த உடனே, மயில் கண் இருக்குல்ல, மயில் கண்ணுல நம்மளுடைய உடம்பு பிம்பம் கண்ணுல விழுந்துருச்சு, மயிலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மயிலினுடைய தோற்றம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலாம். உடம்புல விஷம் இருந்ததுன்னா, உடம்புல ரொம்ப டாக்ஸிக் இருந்ததுன்னா, மயிலை பார்த்தோம் அப்படின்னா, மயில் இருக்குல்ல, மயிலை பார்த்தா, ஏன்னா மயில் வந்து எதை எடுத்துரும், ஒரு வயல்ல இருக்கக்கூடிய எல்லா நாகத்தையும் எடுத்துரும், எல்லா நச்சு பூச்சியும் எடுத்துரும். நச்சு பூச்சியும் உணவாக கொள்ளக்கூடியது மயில். இந்த மயிலை கண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாகம் அப்படின்னு படபடக்குமா, இந்த நாகம் என்பது படபடக்குமா, இந்த மயிலை பார்த்துட்டா உடம்புல இருக்கக்கூடிய விஷமானது தன்னால இறங்கிருமா, பாதி விஷம். இந்த மயிலுடைய நோக்கு இருக்கு இல்லையா, மயிலினுடைய நோக்கு விஷத்தை முறிவு செய்யும். நீங்க வானத்துல இந்த பறவை, அந்த பறவை பேர் என்னது, இது சரபம் என்ற பறவை பறந்துச்சுன்னா, அந்த நிழல் இருக்குல்ல, அந்த நிழல பார்த்துருச்சுன்னா சிங்கத்தினுடைய வீரம் 0 ஆயிடுமா. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அந்த காட்டுக்கே ராஜாவே அப்படி கர்ஜிச்சுட்டு இருக்கோம். இந்த சரப பறவையுடைய நிழல் மண்ணுல விழுகிறத பார்த்து அடுத்த கணமே என்ன பண்ணிடுமா, சிங்கம் அதனுடைய வீரம் 0 ஆயிடும். சிங்கத்தினுடைய வீரியமே 0 ஆயிடும் அந்த இதை பார்த்தா. அதனாலதான் மயிலை பார்த்தால் இந்த உடலினுடைய விஷம் போய்விடும், உடல் விஷம் போயிடும். முருகப்பெருமான் எவ்வளவு அழகா தன்னுடைய வாகனத்தை வச்சிருக்கா பாருங்களேன். இந்த ஆன்மாக்களுடைய உயிருக்குள்ள ஒரு விஷம் இருக்கு. என்ன விஷம்? ஆணவம்ன்ற விஷம் இருக்கு. இந்த சாதாரண மயில் உடல் விஷத்தை போக்கும். முருகப்பெருமானுடைய அந்த மயில் இந்த உயிர் விஷத்தை போக்கும். மயிலை பார்த்தாலே போதும், சிவபெருமானை பார்க்க தேவையில்லை. முருகப்பெருமானை பார்க்க தேவையில்லை. முருகன் வானத்துல பறந்து வர்றப்போ முருகன் தெரிய மாட்டார், என்னதான் தெரிவாங்க. முருகன் வானத்துல பறந்து வரும்போது முருகன் தெரிய மாட்டார். முருகனுடைய இந்த உயிருக்கு உள்ள அந்த விஷமானது போயிடுமா. சரி, மிச்ச விஷம் அரை விஷம் தானே போச்சு. மிச்சம் எதை போகுது? அந்த வேலினுடைய ஒளி இருக்குல்ல, வேல் இருக்குல்ல, அந்த வேலினுடைய ஒளி 2 ஒளி, வேலினுடைய ஒளி காது ஒளி, வேலினுடைய அந்த ஒளி, அந்த கண் ஒளி இருக்கு இல்லையா, இந்த 2 ஒளியும் ரொம்ப கடுமையான விஷம் நிறைந்த கடலையே வற்றி போக செய்ய விடுமா. ஒரு வேல் பக்கத்துல வருதுன்னா, கடல் இருக்குல்ல, கடல், பெருங்கடல், அந்த கடல் என்ன பண்ணுமா, குளம் மாதிரி வத்திருமா. என்ன? வேலினுடைய அந்த 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 வேல் எப்படி இருக்குமா, லாவா குழம்பு மாதிரி இருக்குமா. லாவா குழம்பு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தீப்பிழம்பு, பாறையிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பிழம்பு, அது மாதிரி வேல் வருமா. அந்த வேலுடைய அந்த வருகின்ற சூட்டுல மொத்த கடலும் குளம் போல வற்றி விடுமா.
அது போல மயிலினுடைய நோக்கம் இந்த ஆன்மாவினுடைய விஷத்தை பாதி முறிவு செய்யும். வேற்படையினுடைய தாக்கம் இந்த ஆன்மாவினுடைய மீதி விஷத்தை முறிவடைய செய்யும். நீங்க வேலும் மயிலும் துணை என்று சொன்னாலே போதும், ஆன்மாவில் உள்ள அத்தனை விஷங்களும் ஒன்றுமில்லாமல் தவிடு புரியும். வேலுக்கும் மயிலுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் உண்டு. வேலும் மயிலும் துணைன்னு தான் சொல்லுவாங்க, சேவலும் துணைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன் அப்படின்னா சேவல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சேவலும் ஒளிக்குரிய பொருள் தான். அது எது? இரவினுடைய ஒளியை தன்னுடைய ஒளியினாலே நீக்கு கொக்கரக்கோன்னு சொல்லும் போது அது விடியுவது போல சேவல். ஆனா நம்ம வழிபாடு செய்யும் போது வேலும் மயிலும் துணைன்னு தான் சொல்லி வழிபாடு செய்யணும். வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிதான் வழிபாடு செய்யணும். ஏன்னா சேவல் சொல்லக்கூடாதுங்களா ஐயா? வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு இப்ப சொல்றாங்க. ஆனா மயில் நீங்க பாத்தீங்கன்னா மயிலோடு இருப்பா சுவாமி, வேலோடு இருப்பா சுவாமி, சேவல் கொடியோடு நாம தான் சேவல் கொடிய வைப்போம் இல்ல. சேவல் கொடிய நம்ம வைப்போமே தவிர சேவல் கொடிய கையில ஏந்தி இருக்கு. அவன் சில இடங்கள்ல தவிர மத்த எல்லாருமே. இந்த சேவல் என்னதை குறிக்குதுன்னா, அது இருளை புற இருளை நீக்குகின்ற காரணம். ஆனா மரபு சொன்னா தவறு இல்லை, சொன்னா கண்டிப்பா தவறு இல்லை. சேவலும் மயிலும் வேலும் துணைன்னு சொன்னா தவறு இல்லை. மரபு என்ன அப்படின்னா வேலும் மயிலும் துணை. வேல் என்பது நம்முடைய பிறவிக்கான வினையை வற்றச் செய்வது. மயில் என்பது பற்றிய விஷத்தினுடைய பொருளை உள்ள இருக்கக்கூடிய விஷத்தை வற்றச் செய்வது. இப்ப ரெண்டுமே வேணும் எனக்கு. அப்ப ரெண்டையும் செய்வது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சில பொருட்களை பார்த்தாலே போதும் நமக்கு வினை கழிஞ்சிரும், வேற ஒண்ணும் இல்லை. நல்லா கவனிங்க. சில பொருள்களை பார்த்தாலே போதும் நமக்கு என்ன கழிஞ்சிரும்? வினை கழிஞ்சிரும். சில பொருள்களுடைய ஒளியை கேட்டாலே போதும் நமக்கு என்ன போயிடும்? நம்முடைய வினை போயிடும். இந்த அம்மாவுக்கு வயசு 80 வயசா இருக்கும். இந்த அம்மாவுக்கு வயசு 80 வயசா இருக்கும். 95 வயசுல அவங்க மாமியார் வந்து என்னம்மா பங்கஜம் அப்படின்னு கேட்டா 80 வயசு அம்மாவுக்கு இன்னும் பதப்பதக்கும். அவ்வளவு பேருக்கு அவங்க மாமியார் ஆகி அவங்க மருமகளை தாம்பிகம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னம்மா பங்கஜம் நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அந்த நாள் நடக்குங்கிறனால மருமக கேட்டா மாமியார் நடுங்குவாங்க. ஏதோ ஒண்ணு. இப்போ நாம இப்படி அவங்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன ஆயிடுது? நீங்க தப்பா இன்னொன்னு சரி, இது கூட புவனேஸ்வரி அம்மா நமக்கு பால் போட்டாங்க, அதனால இந்த எக்ஸாம்பிள் நம்ம விட்டுருவோம். நாம் இந்த எக்ஸாம்பிள சொல்லிக்கலாம். இப்போ அடியன் வந்து படித்து பள்ளி முடிச்சு, கல்லூரி முடிச்சு, அதுக்கு மேல மேற்படிப்பு முதுகலை முடிச்சு, அதுக்கும் மேல உள்ள முனைவர் பட்டம் பெற்று, முனைவர் பட்டம் பெற்றதுக்கும் மேல ஒரு 5 வருஷம் படிப்பு இருக்கு. அதெல்லாம் முடிச்சு எல்லாமே பண்ணிருக்கோம். ஆனாலும் இன்னைக்கும் என்னுடைய நடுநிலைப்பள்ளி ஆசிரியருடைய குரலை கேட்டா, இன்னும் என்னுடைய நடுநிலைப்பள்ளி நம்முடைய தலைமை ஆசிரியருடைய குரலை கேட்டா அல்லு கிளம்பு. எனக்கு இன்னும் அல்லு கிளம்பு. எனக்கு நான் படிச்சிருக்கேன்ற எண்ணம் எனக்கு வரல. இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கோன்னு எண்ணம் வரல. நான் அவங்களுடைய பள்ளியிலேயே இல்லைன்ற எண்ணம் வரல. இன்னைக்கும் என்னுடைய தலைமை ஆசிரியரை பார்த்தா நான் 6ஆம் வகுப்புல அவர் முன்னாடி எப்படி கைகட்டி வாய்ப்பொத்து நின்னேனோ அந்த பாவனை தான் எனக்கு கிடைக்குமே தவிர அதுக்கு மேலப்பட்ட பாவனை. ஏன்னா அந்த குரலுக்கும் அந்த ஒளிக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. எங்க இப்ப பால் போடுங்க புவனேஸ்வரி அம்மா, ஒண்ணும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல? இப்ப முடியாதுங்க, இப்பயும் போடலாம் வேணாம். இல்ல இப்பயும் சொல்லுவாங்க போல இவங்க. இல்ல அந்த காலத்துலதான் சார் பயந்தாங்க, இந்த காலத்துல டீச்சரை பார்த்துதான் பிள்ளைங்களை பார்த்துதான் டீச்சர் பேசுவாங்க. அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதாங்க ஐயா. இப்ப கொடுத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எந்த வாத்தியார மதிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லுகின்ற கருத்து தான் நீங்க புடிச்சுக்கணும். நீங்க அதுக்கு எதிர்கருத்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, நான் அப்படி இருக்கேன்,
எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வேற யாரோடைய குரலுக்கோ அவங்களுடைய தோற்றத்துக்கோ அவங்களுடைய ஒடுக்கம் அவங்களுக்கு ஏற்படும். என்ன சொல்ல வரேன், அந்த குரல் உங்க ஆன்மாக்குள்ள புகுந்து அப்படியே நிக்குதுங்க ஐயா. எப்ப கேட்டாலும் அந்த இது வரும். அதுதான் அந்த இது. ஆமா. அப்ப என்ன விஷயம் இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்தாலும் கேட்டாலுமே அந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய மெலிவு நமக்கு ஏற்படும், அந்த வினை மெலிவு ஏற்படும். அது போல திருவாசகத்தை கேட்டாலே, மணிவாசகரை பார்த்தாலே நாம் செய்த வினை என்பது பன்மடங்காக தவிடு பொடியாகும் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லணும். மணிவாசக பெருமானை பார்த்தாலே, திருவாசகத்தை முற்றோதல் செய்வதை கேட்டாலே என்ன ஆகும்? எப்படி மயிலை பார்த்தால் விஷம் என்பது முறிந்து போகுமோ, எப்படி சரத பறவையினுடைய நிழலை பார்த்தால் நம்முடைய சிங்கத்தினுடைய வீரமானது குன்றி போகுமோ, எப்படி தலைமை ஆசிரியருடைய குரலை கேட்டால் அந்த நிமிடத்துல நம்ம எவ்வளவு போய் ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல ஒடுங்கி போகின்றதோ, அது போல இந்த ஆன்மாவினுடைய அந்த தேவையற்ற நிலைகளை எல்லாம் ஒடுக்கக்கூடிய ஆற்றல் மணிவாசக பெருமான் அல்ல, குருநாதருக்குடைய. அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருநாதரை பார்த்தாலே போதும், முடிச்சு போச்சு கதை. என்ன செய்ய? குருநாதர் அருள் செய்ய வேணாம், குருநாதரை பார்த்தாலே போதும் நாம் செஞ்சதனை அழிந்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இரண்டாவது, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். குருநாதருடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் நாம செஞ்ச வினை போயிடும். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். கடைசியில தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அந்த தெளிவு குருவினுடைய உருவை. அப்ப தெளிவு குருவின் திருமேனி காண்டல் முதலே சொல்லிட்டார்ல, அப்புறம் இதுக்கு திரும்ப ரிப்பீட்டடா தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே திரும்ப உருவை சிந்திக்க சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? முத வார்த்தையிலேயே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சொல்லிட்டாரு. அப்புறம் கடைசி வார்த்தையில தெளிவு குருவின் குரு உரு சிந்தித்தல் தானே திரும்பியும் குருவையா சிந்திக்க சொல்றாரு. அப்படின்னா பார்க்கறது வேற, பார்த்தத சிந்திக்கிறது வேற. நான் பார்த்தேன்ல, நான் திரிசூலத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் இல்ல, திரிசூலத்தை பார்த்துட்டு வந்தேன். நீங்க ராமநாதீஸ்வரர் கோயில், போரூர் ராமநாதீஸ்வரர் கோயில்ல இன்னும் திரிசூலம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகா கம்பீரமா நிற்பார் நம்மளுடைய சுவாமி. திரிசூலத்தை வச்சிருக்கோம். திரிசூலத்தை காண்டல் வேற, வீட்டுக்கு திரிசூலத்துல அந்த திரிசூலத்துல ஒன்று நம்முடைய ஆணவம், இன்னொன்னு கன்மம், இன்னொன்னு மாயை என்ற 3 வினைகளை நீக்குகின்ற மிகப்பெரிய ஒரு படை, திரிசூல படை நம்மளுடைய சுவாமி வச்சிருக்காரு அப்படின்னு சிந்திக்கிறது வேறு. குருநாதருடைய திருவேணியை பார்ப்பது வேறு, காண்பது வேறு. அந்த திருவேணிக்குரிய அந்த பொருள்களை சிந்தித்து அதுதான் நம்முடைய ஆணவத்தை அளிக்கின்ற பேரொளி ஆற்றல் பெற்றதுன்றனாலதான். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்க பார்த்தா மட்டும் போதும், கோவிலுடைய மணிச்சத்தத்தை கேட்டால் மட்டும் போதும், சங்கம் அடியார்கள் செல்லுகின்ற அந்த திருக்கோலத்தை பார்த்தால் மட்டும் போதும், அடியார்கள் எழுப்புகின்ற அரகர 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 என்ற ஒளியையும் நமச்சிவாய் என்ற ஒளியையும் கேட்டால் மட்டும் போதும் நாம் செய்த வினையெல்லாம் நீக்கும். ஆக நாம முழுவதுமாக செய்ய தேவையில்லை. திருவாசகத்தை முழுவதுமாக படித்து உணரணும்னு கூட அவசியம் இல்லை. உணர்ந்தவர்களை பார்த்தால் போதும், திருவாசகத்தை உணர்ந்தவர்களை பார்த்தால் போதும், திருவாசகம் உணர்ந்தவர்கள் சொல்லுகின்ற அந்த மங்கள ஒளிகளை காதினால் கேட்டால் மட்டும் போதும். எவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்கு. இந்த அருள் பத்து என்பது நமக்கு தருகின்ற பெரும் செய்தி நம்முடைய மாயா காரியங்களை நீக்குவது. மாயா காரியங்களை நீக்குவது என்பது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நிறைய விதத்துல சொல்லிட்டு வந்த நம்முடைய சாமி 5வது பாட்டுல சொல்றாரு, சிவபெருமானுடைய திருமேனி எங்கும் அந்த திருநீரு பூசி இருக்கின்றார். நீரு பூசிய நெருப்பு போல சுவாமி இருக்கின்றார், நீரு பூத்த நெருப்பு போல. அவனை ஆறத் தழுவினால் துடிக்குள் நீரிடையால் சுரிகுழல் மடந்தை என்று சொல்லுகின்ற பராசக்தி சிவபெருமானை ஆறத் தழுவினால், அப்படி தழுவும் போது துணை முளை கண்கள் தோய் சுவடு, அவளுடைய முளைச்சுவடு பெருமானுடைய மார்பிலே அழுத்தியது, பட்டது. அப்படி பட்டவுடனே அங்க இருக்கக்கூடிய கொடி என்பது
அங்க இருக்கக்கூடிய பொடி என்பது சிவபெருமான் உடம்புல இருக்கக்கூடிய பொடியில 2 புள்ளி மட்டும் இருக்கு. அந்த புள்ளியில சிவபெருமானுடைய உண்மையான பேரொளி பிளம்பு என்ற அந்த ஒளி பிளம்பு வெளியில வருது. இதைத்தான் சாமி சொல்றாரு. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, துடிக்குள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தளலில் புள்ளி போல் 2 பொங்கு ஒளி தங்கு மார்பினனே. அப்படி அன்னை பராசக்தியினுடைய முளைச்சுவடு தன் மார்பிலே பதிந்து அந்த முளைச்சுவடின் மூலமாக வருகின்ற ஒளியை மார்பிலே தாங்குகின்ற ஆற்றலுடைய பொடி பூசிய எங்கள் பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கும் நம்மளுடைய மாயாசக்தி நீங்குவதற்கும் என்ன பொருள் அப்படின்னா, அன்னை பராசக்தி சிவபெருமானை தழுவுகின்றாள். அப்படி தழுவும் போது குலைகின்றாள் நம்முடைய பெருமான். அப்ப அன்னை பராசக்தி தழுவினால் பெருமான் குலைந்தான். அன்னை பராசக்தி ஒரு பாகமாக கொண்டான். அவள்தான் மொத்த மாயைக்கும் அதிபதியா இருக்கா. மாயை அவளை தாக்காது, அவள்தான் மாயையை கொண்டு எல்லாத்தையும் தாக்குவான். அப்ப அந்த நிலையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானை அன்னை பராசக்தி எப்படி குலைந்தாலோ தழுவினாலோ அது போல நாமும் தழுவ வேண்டும். எப்படி தழுவ வேண்டும் அப்படின்னா, நீங்க சிவபெருமானை கட்டி அணைத்தவர்கள் யார் யாரு? யார் யாரெல்லாம் கட்டி அணைச்சிருக்காங்க சிவபெருமானம்? இல்ல, நம்ம புராண கூற்றுப்படி மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், அம்பாள், அம்பாள், பராசக்தி, கண்ணப்பர், கண்ணப்பர், மணிவாசக பெருமாள், மணிவாசக பெருமாள். புராணப்படி 2 பேர் தான். புராணப்படி 2 பேர் யாரு அப்படின்னா, நம்பியாரூரர் எப்படி கட்டி பிடிச்சாரு? இல்லையே. இல்ல, அதாவது புராணப்படி நமக்கு சொல்லுது, சிவபெருமானை தழுவியவர்கள் 2 பேர் தான். என்ன? ஒண்ணு அன்னை பராசக்தி, இன்னொன்னு யாரு? நம்மளுடைய மார்க்கண்டே. இவங்கதான் மார்க்கண்டே தானே குடிச்சுக்கிட்டாரு. அப்பதானே இவரு பாசக்கார வீசினாரு, அவர் மேலையும் சுத்திக்கிச்சு. தெரியுமா தெரியாத கதெல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க, நம்ம சொன்னது எவ்வளவு ஒரு ஆணித்தனமான உண்மை என்பதைத்தான் நான் உங்களுக்கு மெய்ப்பிக்க காத்திருக்கிறேன். தழுவுதல் என்பது என்ன அப்படின்னா, பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதல் தான். தழுவுதல் என்பது பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான். அவனை திருநாமத்தை தரித்தல், அவனுடைய திருநாமத்தை இன்னைக்குதான் காலையில ஒரு விஷயம் சொல்லிட்டு உள்ள போறேன். நான் முந்தானத்தான் படிச்சோம் தழுவுதலை பற்றி. ஐயா, ஒரு சின்ன ஒரு எனக்கு இப்ப மனசுல தோன்றுனது அதை சொல்றேங்க. அம்பாள் சுவாமிய அணைக்கும் போது அவங்களுடைய ஸ்தனம் அவர் மேல பட்டு அந்த 2 ஒளிப்பிளம்பு வருது இல்லைங்களா? அம்பாளுடைய 2 ஸ்தனங்கள், ஒண்ணு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். அது 2மே நம்மளுக்கு திருப்பி அந்த ஒளிப்பிளம்பா வெளியில வருது அப்படின்னு எடுத்துக்கலாங்களே? எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் தான் அங்க. அதை வாங்கி அவர் வெளிப்படுது அந்த ஒளி, அப்படியே அந்த ஒளிப்பிளம்பு அப்படியே வெளியில, அது நமக்காக அருள் செய்யறாரு அப்படின்னு ஏத்துக்கலாம். ஒன்னும் தவறு இல்ல. கண்டிப்பா. அதாவது நாம சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா, பெருமானை தழுவ வேண்டும். நமக்கு அதுல உள்ள அது என்ன ஞானம் அது? ஏன்னா அன்னைக்கு 3 தனங்கள் உண்டு. யாரு? அன்னை மீனாட்சிக்கு 3 தனங்கள் இருந்தது. இங்க 3 தனங்கள் என்பது அவள் 3 நோய்களை தீர்க்கிறதுக்காக 3 தனங்களை வச்சிருந்தா. நமக்கு 3 நோய் இருக்கு இல்லையா? என்ன நோய் இருக்கு? ஆணவம், கண்மம், மாயை என்ற நோய். 3 நோயை நீக்குவதற்காக 3 தனங்களை வைத்திருந்தா. அதுக்கப்புறம் அந்த கண்ம வளம் என்பது பெருமானை காணும் போது நீங்கி விட்டது. அவனை பார்த்தாலே போதும், கண்மம் எல்லாம் நீங்கிரும். அப்படிங்கிறப்போ அவங்க 2 மார்பகங்களோடு காட்சி. நம்ம அதுக்கெல்லாம் நம்மளுடைய நாம காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்ப பரஞானம்னா என்னது விளக்கணும், அபரஞானம்னா என்னன்னு விளக்கணும், இந்த பரஞான அபரஞானத்தினுடைய தாக்கம் என்ன விளக்கணும். இதெல்லாம் நமக்கு நம்ம ஏன்னா நம்ம அதிகமாக குழப்பம் செய்ய நம்ம என்ன செய்ய வரோம் அப்படின்னா, அவனை தழுவுனா நம்மளுடைய அன்னை பராசக்தி அவனை தழுவி மாயையிலிருந்து நீங்கி கொண்டான். நாமும் அவனை தழுவி மாயையிலிருந்து நீங்கலாம் அப்படிங்கிற உபாயத்தை சாமி சொல்லியிருக்காரு மட்டும் எடுத்து.
அப்போ அவனை தழுவுவது என்பது, அவனை தழுவியவர்கள் 2 பேரு நமக்கு புராணப்படி என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்திலே அன்னை பராசக்தி தழுவினார். நமக்கு அமிர்த கடேஸ்வரர், அது எந்த ஊரு? திருக்கடவுரிலே நம்முடைய சுவாமி, நம்முடைய மார்க்கண்டேயர் பெருமானுடைய லிங்க திருமேனியை தழுவினார் அப்படின்னு. 2 பேருமே லிங்க திருமேனியை தழுவிருக்காங்க. அப்ப இவள் தழுவியதற்கு சான்று என்ன அப்படின்னா, அங்க சுவாமிக்கு உடம்புல முளைச்சுவடும் வளைச்சுவடும் இருக்கு. இவர் தழுவியதுக்கு சான்று என்னன்னா, யார் செத்துட்டா? யமன் செத்துட்டான். ஏன்னா யமன் பாத்த கயிறு எரியும் போது திருமேனியில விழுந்துச்சு. இப்போ நாம 2 பேரும் தழுவினாங்கன்னு சொன்னோம்ல, 2 பேரும் தழுவினாங்கன்னு சொன்ன இடம் 2 பேரும் நமச்சிவாய மந்திரம் சொன்னாங்கன்ற நிரூபிக்கணும்ல. அன்னை பராசக்தி நமச்சிவாய மந்திரம் சொன்னா அப்படின்னு சொன்னோம். நம்முடைய சுவாமியும் நம்முடைய மார்க்கண்டேயரும் நமச்சிவாய மந்திரம் தானே சொன்னாரு. திருக்கடையூரா? திருக்கடவுர் இல்லைன்னு சொல்ற. திருக்கடவுர் தாங்க. அதுதான் நம்ம கடையூரா மாத்திட்டோம். கடவுர் தான். கடவுர் தான். ஆமா, சரியான வார்த்தை. திருக்கடவுர். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர்னு பேரு. அமிர்த கடேஸ்வரர். கடம் என்றால் அந்த கலசம். இன்னொன்னு பேரு அங்க இருக்கக்கூடிய திருக்கடவுர்ல தான் நம்முடைய கலையனார் தோன்றார். குங்குளிய கலையனார் இருக்கார் இல்லையா, அவர் அங்கதான் அங்க தோன்றார். அதுக்கு சுவாமியோட பேர், அவருக்கு பேர் தமிழ் பேரு கலையன்னு பேரு. கலையன்னா கடம். கடம்னா சின்ன அமிர்த குடம். சுவாமி இருக்கு சுவாமி. அதாவது காலனையும் வென்று கடக்கலாம் மார்க்கண்டேயர் செய்த மாதிரி அவளை திருக்கடவுர் இறைவனை வழிபட்டு காலனையும் கடக்கலாம் என்றபடியாலும் திருக்கடவுர் என்ற பெயர் என்று திருமூலர் சொல்றார். நன்றி. அப்போ இந்த நம்முடைய மார்க்கண்டேயர் தழுவியது அதுவும் நமச்சிவாய மந்திரம் சொல்றதுதான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தீனும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்சலுக்குமே. கூற்றுவனை அஞ்ச உதைத்தது எது அப்படின்னா அஞ்செழுத்து தான். இவர் சொல்ல அஞ்செழுத்து தான் யார உதைச்சுதான்? நம்ம மார்க்கண்டேயர் சொன்ன திருவைந்தெழுத்து தான் யார உதைச்சுதான்? உதைத்தது காலனை உதைத்தது உதைத்தது அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து தான் உதைச்சது. அப்போ இவர் அஞ்செழுத்த சொன்னதுதான் அஞ்செழுத்த அது பெருமானை தழுவி கொண்டிருந்தார்னு சொல்றான். அதே போல அன்னை பராசக்தி தழுவியது என்பதும் அவருடைய அந்த காஞ்சி நகரத்திலே அந்த ஏகம்பநாதனுடைய அந்த மா நிறைந்த அந்த காட்டிலே மாங்காட்டிலே இருந்து அன்னை பராசக்தி என்பவனும் பெருமானுடைய திருவைந்தெழுத்தை தான் சொன்னான். ஆக திருவைந்தெழுத்தை சொல்வதுதான் பெருமானை ஆறத் தழுவது. அப்படி ஆறத் தழுவுவதன் மூலமாக நாம் முழு மாயையிலிருந்து நீங்க வேண்டும். இன்னைக்கு அடியன் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, காலையில சரி சாமி ஆறத் தழுவலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நமச்சிவாய மந்திரம் பியூரா சொல்லலாம்னு பார்த்தா அப்பதான் மனசுக்குள்ள வருது, நேத்து கொடுத்த ஒர்க்க நீ செஞ்சையா, நாளைக்கு அந்த முக்கியமான வேலையை செய்யலையே, இந்த விஷயத்த இப்படி பண்ணாம விட்டுட்டோமே. முழுவதுமா நீங்க அடியனுக்கு ரொம்ப வருத்தம். யாரா சாமியுடைய நமச்சிவாய மந்திரம் சொல்ல முடியல. நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கவே கொக்கி போட்டு இந்த பக்கம் இழுக்குது. உலகவியலோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டியா, அப்புறம் இது வீட்டு வாடகை போடணுமே, அது என்ன பண்றது, முந்தா நேத்து நம்ம ஆபீஸ்ல ஒரு ஒர்க் கொடுத்தாங்களே அதை முடிச்சிட்டியா, இப்படி எண்ணங்கள் கொக்கி போட்டுட்டு இருக்கும்போது நான் பெருமானை ஆறத்தழுவு என்பது அன்னை பராசக்தியினுடைய தழுவல் அல்ல. எனக்கு உலகவியல் சிந்தனையே வராதிருந்து பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் சிவபெருமானை ஆற தழுவுகின்ற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. ஆக அந்த நிலைப்பாடு என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிவபெருமானை உலகவியல் நோக்கத்திலிருந்து நீங்கி அவனையே முடிச்சத பொருளாக, அவனையே பெரும் பொருளாக கொண்டு சிவநாமத்தை ஊன்றி உருகி ஒழுகி நின்று உரைப்பது மட்டும்தான் எனது ஆறத் தழுவுதல். அந்த நிலையை நமக்கு வரணுங்கிறதான்
நம்மளுடைய அருளாளர்கள் இந்த முதல் பாட்டுல சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காட்சிப்படுத்துதல், அன்னை பராசக்தி முளைச்சுவடு பதிந்த அந்த பெருமானுடைய திருமேனி நமக்கு தருகின்றது என்பது, பெருமானை தினமும் அன்னை பராசக்தி தழுவுகின்றாள். தழுவுதல் என்பது நாம் உடல் தழுவல் அல்ல, நாதத்தின் மூலமாக அவனுடைய நமச்சிவாய மந்திரத்தை, திருவைந்தெழுத்தை, எந்த ஒரு உடல் நோக்கமும் உயிர் நோக்கமும் இல்லாமல் சிவபெருமான் ஒருவனையே நோங்கி சொல்லுகின்ற அந்த பேரருள் ஆற்றல். அதை செய்தோம் என்றால் நம் மகா மாயையிலிருந்து விடப்பட முடியும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. பாதி பாடல். அடுத்தது, செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். ஒரு பாதி சொல்லிட்டு ஒரு பாதி குருநாதர் சொல்றாரு. இறைவனுக்கு ஒரு பாதி, குருநாதருக்கு ஒரு பாதி. இறைவனுக்கு ஒரு பாதி சொல்லி முடிச்சுட்டாரு. செடி கொள்வான் பொழில் சூழ். இங்க செடி என்பது மிகவும் நெருக்கமான. செடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகவும் நெருக்கமான அர்த்தம். செடிக்கு நிறைய பொருள் உண்டு. செடிக்கு மருந்துன்னு பொருள் உண்டு. செடிக்கு விஷம் என்று ஒரு பொருள் உண்டு. அப்படின்னு செடிக்கு பல விதமான, பாம்புக்கும் செடின்னு சொல்லுவாங்க. பாம்பு இருக்குல்ல, சின்ன சின்ன பாம்புகளையும் செடி என்று சொல்வார்கள். அதெல்லாம் வட்டார மொழி வழக்கில் உண்டு. ஆனா இந்த இடத்துக்கான பொருள் என்ன அப்படின்னா, செடி கொள்வான் அப்படின்னா மிக நெருக்கமாக, மிக நெருக்கமாக. திருப்பெருந்துறையிலே இருந்த குருநாதர் எப்படி இருக்காருன்னா, சில குருநாதர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சில குருநாதர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு கனெக்ஷனே இருக்காது. பாத்தீங்களா, வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல யாரு, திருப்பெருந்துறையிலே வந்த சிவபெருமான் அந்த மாதிரி இல்ல. தன்னுடைய சீடர்களிடத்தே மிக நெருக்கமாக இருந்தார். அப்படிங்கிறது தான் செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறை. எல்லாரிடமும் மிக நெருக்கமாக நிறைந்திருந்த சிவபெருமான் எங்க இருந்தா? பொழில் சூழ் திருப்பெருந்துறையில். பலவிதமான பொழில் என்றால் பலவிதமான அந்த தரு மரங்கள் நிறைந்த சோலைக்கு பொழில்னு பேரு. அந்த பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். அந்த மலர்கள் எல்லாம் செழுமையாக நின்று அந்த குருந்த மரத்தின் அடியிலே குருந்தம் மேவிய சீர். அங்க குருந்த மரங்கள் நிறைய இருக்கு. அந்த குருந்த மரங்கள் அதுல ஒரு மேவிய அந்த குருந்த மரத்துக்கு கீழே அமர்ந்த சீர் அடிகளே. அடிகளே, அடிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிகள்னா என்ன அர்த்தம்? காந்தி அடிகள் அப்படிலாம் சொல்லுவோம். அடிகள்னா என்ன அர்த்தம்? அடிகள்னா தலைவன் அர்த்தம். அடிகள்னா என்னது? தலைவன் அர்த்தம். குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து. அடிகள்னா என்ன அர்த்தம்? தலைவன். அடியேன்னா அடிகள்னா தலைவன், அடியேன்னா தொண்டன், அடிமை, தொண்டன். ஆக செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளார். இங்க சாமி ஒரு நுட்பமான செய்தி வைக்கிறார். 5வது பாட்டுல நம்முடைய மணிவாசகர் ஒரு நுட்பமான செய்தி வைக்கிறாரு. இந்த ஆளு கூப்பிட்டு பார்த்ததுக்கு இல்லையா, அல்ல கூட சொல்லையா. யாரு இந்த ஆளு இருக்காரு? நம்மால் கூப்பிட்டு அதந்துவே என்ற அருளாயே, அதந்துவே என்ற அருளாயே 4 பாட்டுல சொன்னவருக்கு ஊன்னே சொல்லல. அவரு சொன்னா தானே அர்த்தம். சாமி நான் இருக்கேன்னு சொல்லு, இருக்கேன்னு சொல்லு, இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த ஆள் சொல்ற மாதிரி தெரியல. இவர் பார்த்துட்டாரு, கோலத்தை பார்த்துட்டாரு. வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்னு சொல்றோம், உடனே பேசுற. என்னங்க கதை தட்டுறோம், என்னங்க ஐயா வீட்டுல இருக்காரா, ஐயா வீட்டுல இருந்தா என்னங்க ஐயா வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுறா. ஐயா என்ன சொல்லணும்? உள்ளுக்குறாங்க. ஐயா இதா இருக்கேன்ப்பா, வந்துடுறேன்ப்பா, அங்க பொறுப்பா, இல்ல உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி எதுவுமே சொல்லலைன்னா ஐயாவுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஐயாவுக்கு என்ன இல்ல. ஐயா வீட்டுல இருந்துகிட்டே வெளியில கதவை தட்டுறாங்க, தொண்டர்கள் எல்லாம் கதவை தட்டுறாங்க. ஐயா ஊன்னு சொல்ல, ஊன்னு சொல்ல. அப்ப ஐயாவுக்கு வெளியே வரக்கு விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லையா? சரி, தியானத்துல நானும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவத்தோட இல்லாம அடிபணிஞ்ச மாதிரி பேசினாதான் அவர் வெளிப்படுவாரு. இல்ல, அடிகளேன்னு தான் சொல்றாங்க. வந்திருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அடியேன்னு சொல்லி ரொம்ப ஆணவம் இல்லாமத்தான் சொல்றாங்க.
அப்படி இருந்தும் அந்த ஆளு வந்து உள்ளுக்கு இருக்கிற ஆளு வந்து ஊஞ்சொல்லல அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். இத பத்தி ஏற்கனவே நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க. அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இல்ல அதிகாரிகள் சும்மா கேட்க உள்ள இருந்துகிட்டா அப்படி வெளியில இருக்கவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க, கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஆளு வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, வர மாட்டேங்கிறாரு. இந்த ஆளுக்கு என்ன இல்ல, நெஞ்சில கருணை இல்லை. ஆழா விமலாதேவி அம்மா கருணை இல்ல, கருணை இல்ல. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்பதான் பார்த்தேன் உன்னை ஆற தழுவி உன் உடம்புல 2 புள்ளி இருக்கிற அளவுக்கு அன்னை பராசக்தி ஆற தழுவி இருக்கான என்ன அர்த்தம், உனக்குள்ள கருணை இருக்குன்னு அர்த்தம். இனிமேலும் நான் இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லாம உம்முன்னு உட்காராத சுவாமி, நான் பார்த்துட்டேன். உன் கூட எப்பொழுதுமே மாறாமல் நின்று தழுவுகின்ற அன்னை பராசக்தி கருணையே வடிவமான அந்த தாய் உன்னோடு கலந்திருக்கின்றாள் என்பதை நான் அறிவேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், அடிகளே அடிகளே அடியேன் ஆதரித்து என்னை ஆதரித்து அழைக்கணும் சுவாமி அப்படின்னு நான் கேட்டேன். நீ இப்ப என்ன சொல்லிதான் ஆகணும், அதந்துவே என்று அருளாய். அப்ப நீ அதந்துவே நான் இருக்கேன் நீ சொல்லு. ஏன்னா கருணை உனக்குள்ள இருக்கு, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீ அமைதியா இருக்க கூடாது. அப்போ இப்ப சில பேர் இருக்கிறீங்க, இங்க பாருங்க கூப்பிடுறீங்க வரல, ஐயா ஐயா என்னையா ஐயா வெளியே வாங்கயா வெளியே வாங்கன்னு கூப்பிடுறீங்க வரல. சாமிகிட்ட சொல்றாரு, ஐயா உங்களை பத்தி முக்கியமான ரகசியம் என்னுடைய மொபைல் போன்ல இருக்குங்கய்யா, உங்களை பத்தின முக்கியமான வீடியோ என் மொபைல் போன்ல இருக்குங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா நீ வெளியே வந்து கண்டிப்பா நீ வெளியே வந்தே ஆகணும்னு சொல்றது. உன்னை பத்தின முக்கியமான வீடியோ என் மொபைல் போன்ல எடுத்துட்டேயா அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வெளியே வந்தே. அது மாதிரி சாமியை சொல்றாரு, அப்பா சுரிகுழல் மடந்தை துடிகொள் நீரிடையால் துணை முளை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தளரில் புள்ளி போல் 2 பொங்குழி தங்கு மார்பினனே. அப்படிப்பட்ட மார்பனை உடைய பெருமானே, அப்படிப்பட்டவன் தான் எங்க வந்திருக்க நீ, அப்படிப்பட்ட பெருமான் எனக்காக எங்க வந்த, திருப்பெருந்துறையிலே செடி கொள்வான். அங்க அவளை அணைத்து கொண்டு இருந்த நீ திருப்பெருந்துறை என்ன பண்ண, எங்க சீடர்களாக எங்கள் அணைச்சு கொண்டிருந்த. செடி கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய குருந்த மரத்தடியிலே குருவாகி நின்று சீடர்களை அழைத்துக் கொண்டிருந்தாயே. நீ யார் தெரியுமா, அன்னை பராசக்தியை அழைக்க தழுவ குலைந்த நாதன். எங்களுக்கெல்லாம் திருப்பெருந்துறையிலே வந்து குருநாதராக நின்று எங்களை எல்லாம் ஆதரித்து எங்களை எல்லாம் அழைத்து எங்களை எல்லாம் தழுவிக் கொண்டிருந்த பெருமானே. அப்படிப்பட்ட பெருமானே, இப்ப உன்னை நோக்கி நான் வந்திருக்கேன். அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். அப்ப நீ எப்பொழுதுமே கருணையானவன் தான். அதனால நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா எனக்கு அருள் செய்யணும். ஒருத்தவங்கிட்ட போய் செக்ல கையெழுத்து வாங்கணும், எங்க நம்ம வச்சிருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு போய் கையெழுத்து வாங்கணும். அப்போ என்ன சொல்லணும், ஐயா நீங்க தர்மராசாங்க, என்னமோ கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க போன வட்டம்லாம் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி கொடுத்தீங்களாமே, போன தடவை யாரோ ஒருத்தவங்க ஒரு 50,000 கட்டதுக்கு 2 லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுத்தீங்களாமே அப்படின்னு சொல்றப்போ, கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட என்ன பண்ணுவான், ஒரு வழி இல்ல கொடுத்து நல்ல இவ்வளவு பேசுறானே என்ன பண்றது. அது மாதிரி பெருமானே என்னுடைய நான் அழைப்பதற்கு நீ மனம் இறங்காவிட்டால் உனக்கு கருணையே வடிவான அன்னை பராசக்தி கூடவே இருக்கின்றாளே, அவள் கருணை உனக்குள்ள இருக்கத்தானே செய்து பெருமானே, எனக்காக வந்து இறங்கின்னு சொல்றான். அப்படிதான் சொல்றாரு. செடிகொள்வான்னா என்ன அர்த்தம், செடின்னு என்ன அர்த்தம், இங்க நெருக்கம்னு அர்த்தம். தன்னுடைய சீடர்களிடத்தே செடி கொள்வான். யாரே, பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செடுமழ குருந்தம் மேவிய சீர் அடிகள். திருப்பெருந்துறையிலே பொழில் நிறைந்த திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே தலைவனாக நின்ற எங்கள் குருநாதன் எங்கள் மீது எப்படி இருப்பான், செடி கொள்வான் என்ற குருநாதன், செடி கொள்வான். அப்படிப்பட்ட குருநாதனை அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றார். அப்ப சிவபெருமானை அவன் கருணையோடு சேர்த்து அழைப்பதே நம்முடைய பிறவி வேர் நீக்கத்திற்கான பெரும் காரணம். நம்ம பிறவி வேரை நீக்குவதற்கு
சிவபெருமானை அவன் கருணையை சேர்த்து சிவபெருமானை அழைப்பது என்பதே மகாமாய சுத்தியை தருவது. இது மேலோட்டமான கருத்து. சிவபெருமானை தழுவி பெருமானிடத்தே செடி கொள்வது போல இணைந்திருப்பதுதான். ஏன்னா பெருமாட்ட இணைஞ்சிருந்தா எது வராது? பெருமான்ட்ட இணைஞ்சிருந்தா எது வராது? இருள் வராது. ஏன்? இருளுக்கு என்ன பண்ணவன்? பெருமானுக்கு இருளுக்கு எதுக்கு வரமாட்டான்? அவனுக்கு முன்னாடி என்னைக்கு இருள் தோன்ற முடியாது. ஏன்னா ஒளிப்பொருளாக இருக்கிறவன். பெருமானோடு சேர்ந்துட்டா இருளோடு நம்ம சேர முடியும். அப்ப அந்த இருளில் இருந்து நீங்குவது என்பது பெருமானிடம் சேர்வது. பெருமானிடம் அப்பழுக்கு இல்லாமல் உலகவியல் பொருள்கள் இல்லாமல் சேர்வது. அவனையே சரணம் என்று, அவனையே கதி என்று, அவனையே முழுமுதற் பொருள் என்று சேருகின்ற ஆற்றலை பெறுவதுதான் இந்த மகாமாய சுத்திக்கான காரணம் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகின்றார். முதல் 4 வரியிலே சிவபெருமானுடைய தோற்றத்தையும், 2வது 4 வரியிலே குருநாதருடைய தோற்றத்தையும். விமலம்மா, ஐயா ஒவ்வொரு இதுலயும் ஆதரித்து அழைத்தால்னு வருது. ஆதரித்து அப்படின்னா என்னங்க ஐயா? கெஞ்சி கேட்கறதாங்க ஐயா? ஆம், ஆதரித்து அழைத்தால் என்றால், சுவாமி எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே, நீதான் ஆதரிக்கணும். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும்? அது எந்து அப்படின்னு சொல்லுகின்ற அளவுல நீ வரணும். ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று நீதான் ஆதரவுன்னு வந்திருக்கேன் சுவாமி. எனக்கு வேற ஆதரவு இல்லை. எனக்கு நீ ஒருவன் தான் ஆதரவுன்னு என்னது? சேர்த்துக் கொள்ளுகிறது. அப்ப அந்த ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். பெருமான் நான் இருக்கேன்னு நீ சொல்லு. நீ வர வேணாம். நான் இருக்கேன்னு இருப்பை உணர்த்துவதாக ஏதாவது ஒரு குறிப்பை கொடுத்தால் கூட போதும் சுவாமி அப்படிங்கிற வகையிலே அமைந்ததுதான் அருள் 10. அருள் 10 நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, நாம் உலகவியல் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நீக்கி சிவபெருமானை சென்று சேர வேண்டும். இன்னொன்னு கஷ்டம், உலக பொருளுடைய உணர்வுகளை நீக்கிட்டு நாங்க போக முடியாது. சிவபெருமானோட சேர்ந்துருங்க. இல்ல, உடம்பு பூரா சாக்கடை, தன் சாக்கடை மேல ஒட்டிக்கிச்சு, அழுக்காயிடுச்சு, சேத்துல விழுந்துட்டோம். சேத்தை தொடச்சிட்டு தண்ணிக்குள்ள குதிப்போமா? சேத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் சேறு பட்டோடனே தண்ணிக்குள்ள குதிச்சா தன்னால சேறு விலகும் என்பது போல உலகவியல் பொருட்களை எல்லாம் நீக்கிட்டு சிவபெருமான்ட்டு நீங்க போக வேணாம். நீங்க சேரோடையே குதிச்சிருங்க. சிவம் என்ற பொருள் தன்னுடைய உங்களுடைய சேரு என்று சொல்லுகின்ற உலகவியல் பொருட்களை தானாகவே கலைந்திருந்து. ஐயோ நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேனே, நான் குளிக்கலையே, நான் இன்னைக்கு அப்படி அது பண்ணிட்டேனே, பெருமான் போகக்கூடாது அப்படி நினைக்காது. அவன் பெருமான் தாய் உள்ளம் கொண்டவனாக என்ன பண்ணாலும் உங்களை ஏற்றுகின்ற ஆற்றலுடையவனா இருக்கான். அதனால அவன் பக்கத்துல போங்க, அவனுக்கு அணுக்கமாக போங்க, அவனுடைய அருகில செல்லுங்க. சிவபெருமான் அருகாமை என்பது அடியார்கள் திருவடி, குருநாதர் திருவடி, திருமுறை பாடுகின்ற இடம், திருப்புகழ் பாடுகின்ற இடம், குருநாதரை போற்றுகின்ற இடம். இதுதான் சிவபெருமானுடைய அருகாமை. சிவபெருமானை ஆறத்தழுவுங்கள். ஆறத்தழுவது என்பது அவனுடைய திருவைந்தெழுத்தை நாம் தரித்துக் கொள்ளுவது, அவன் திருவைந்தெழுத்தை நாம் ரொம்ப ஊனுருகி உயிருருகி சொல்லுகின்ற ஆற்றல் என்று அந்த 2 பொருள்களையும் செய்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மகா மாயை என்ற பொருள் நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த அளவிலே இந்த 5வது பாடலை நாம் நிறைவு செய்கின்றோம். 6வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். துப்பனே தூயாய் தூய வெந்நீர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல் ரொம்ப அருமையான செய்திகளை உள்ளடக்கிய பாடல். அந்த பாடல்களை வருகின்ற புதன்கிழமை நாம் மீண்டும் சந்தித்து அதை சிந்திக்க காத்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா, யாரும் போயிட வேணாம். கரெக்டா 3 நிமிடம் நம்ம நிறுத்திடுவோம். அதனால யாரும் போயிட வேணாம். எல்லாரும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் போகலாம். அம்மா பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாட அமைச்சுவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மியில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க
மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரைகளை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அடியார்கள் தங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா எழுப்பலாம், ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 3 நிமிடங்கள் மட்டுமே. அடியார்கள் வணக்கம் சிவா. திருவடி வணக்கம் சிவா. மயிலை பார்த்தாலே நம்மளுக்கு விஷம் குறையுதுன்னு சொல்றீங்க, அதே போல வேலை பார்த்தாலே நம்மளுக்கு அதே மாதிரிதான் குறைய செய்யுது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. சந்திரம்மா சுவாமி, சந்திரம்மா. சரி, முரளி ஐயா பேசுங்க. முரளி ஐயா. ஐயா ஐயா சிவானவங்க ஐயா. ஐயா, நம்ம வேல் மாடல் படிக்கும் போது வேலும் மயிலும் சேவலும் தான் துணை சொல்றோம். அது இப்போ எப்படிங்க ஐயா அது அந்த இடத்துல? வேல் மாடல் படிக்கும் போது வேலும் மயிலும் சேவலும் துணை யார் எழுதியிருக்காங்க? இல்லங்க ஐயா, அந்த புத்தகத்துல பிரிண்ட் போட்டு இல்ல தெரியாது தப்பா. இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா, நான் தப்பா செய்யறேன்னா தவறு. ஐயா நான் ஒரு நிமிஷம் பேசுறேன் இருங்க, நான் ஒரு சொல்லிடுறேன். இப்போ நம்ம அந்த மாதிரி பிரிண்ட் போட்டு புக்கு கையில கொடுத்துடுறாங்க. இப்ப எல்லாரும் அதை பார்த்தா வாசிக்க ஆரம்பிச்சிடறோம். நம்ம சுவாமியை பத்தி சுவாமிகளை போயிட்டு தவறு இல்லை, அதுக்காக தவறு இல்லை. கிடையாது. ஆனா மரபு வேலும் மயிலும் துணையும் தான் சொல்வது. தேவல் நம்ம சொல்வது மரபு இல்லைன்னா மரபுல நம்ம இன்னைக்கு மரபு இல்லாத பல விஷயங்கள் செய்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய மரபுல இல்லாத விஷயங்கள்லாம் செய்துட்டு இருக்கோம். மரபுனா தொட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சேவல் சேர்க்கறதுனால தெய்வ புத்தம் ஆயிடுமா, அது சுவாமிக்கு இழுக்க ஆயிடுமாலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா மரபுப்படி வேலும் மயிலும் துணையும் தான் சொல்லணும். சேவல் துணைன்னு சொல்லக்கூடாதுக்கு அர்த்தம் இருக்கு. அது நான் கண்டிப்பா அடுத்த மரபுல அடியன் சொல்றேன். எதுக்காக ஸ்ட்ராங்கான அந்த அர்த்தத்தையும் அடியன் சொல்றேன். அதனால சொல்லுவதனால கண்டிப்பா பிழை இல்லை. பிழை 100% பிழை இல்லை. ஆனா மரபுப்படி முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகனை எப்படி மரபு என்ன? முருகனை வச்சு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா என்ன இருக்கணும்? வண்டி இருக்கணுமா? அது ஆப்ஷனல் தான். தெய்வானை இருக்கணுமா? ஆப்ஷனல் தான். மயில் இருக்கணுமா? ஆப்ஷனல் தான். முருகனே இருக்கணுமா? ஆப்ஷனல் தான். முருகனே தேவையில்லை. வெறும் வேல் மட்டும் வச்சு வழிபாடு. வேல் என்பது பழனி மலையில முருகனுக்கு வேல் கிடையாது. அவன் தண்டாயுத பாணியா இருந்தாலும் சைட்ல வேல் சாத்திடும். திருச்செந்தூர்ல முருகனுக்கு வேல் கிடையாது. ஏன்? முருகர் எதை வச்சு வழிபாடு? அங்க சிவபூசை பண்ணிட்டு இருக்காரு, வேலை தூக்கி கீழே வச்சிருவாரு, அறையில வச்சிருவாரு. இருந்தாலும் வேல் சாட்டம். அது வேல் என்பது இது மரபு, புரியுதுங்களா? அது மரபு. அது இல்லாம நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா நான் சொல்ல முடியாது. அது மாதிரி மரபு என்பது தொட்டு செய்யக்கூடிய விஷயம். அதனால வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்வது மரபு. சேவலும் துணை என்பது சொல்வது கண்டிப்பா தவறு இல்லை. அது நீங்க சொல்லலாம். ஆனா மரபு மீறிய அதே மாதிரி நீங்க சொன்ன ஒரு நாள் எங்க கோயில்ல வேல் பூசை பண்ணிட்டேங்க ஐயா. வேல் பூசை பண்ணோம், ரொம்ப சிறப்பா செஞ்சோம். அம்மா பெரியம்மா கேட்டோம் பண்ண சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி பண்ணாங்க எங்க கோயில்ல ஐயா. அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு இது எழுத்துப்படி இருக்குன்னு தெரியல. சொல்கரிய திருப்புகழை உரைத்தவர் அடுத்த பகை அறுத்தறிய உருக்கெழ. ஒரு புக்ல அறத நிலை காணும், ஒரு புத்தகத்துல மறந்த நிலை காணுங்க. எதுங்க ரைட்? அதுல அறத்தை நிலை காணும். அருமையான வார்த்தை பாடபேதம். அதனால பாடபேதம் வைக்கணும். அறத்தை நிலை காணும். ஒரு புத்தகத்துல அது மாதிரி எழுத்துப்படிகள் இருக்காது. எழுத்துப்படிகள் இல்லாம இருக்கு தேவை கேட்டேன். வேற ஒண்ணு பண்ணிக்கணும். அது அறத்தை நிலைன்னு காணும். ஓகே ஓகே, நன்றி. சரிங்க, ஓகே ஓகே, நன்றிங்க. சிவாய நம. வேலுண்டு விலை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லைன்னு தான் வருது. சேவலுக்கு இப்ப வர இதுதானங்க வழிபாட்டுக்கு இப்பதானே வருதுங்க. முதல்ல இப்ப வரலைங்களே. சேவல் இருக்குது, ஆனா அதோட ஓரத்துல இருக்குது. இல்ல கரெக்ட் தான். இல்ல அப்படி சொல்வது மரபு இல்லை, வேற ஒண்ணு கிடையாது. தவறு எல்லாம் சொல்லுங்க. அது பெருமானுடைய அங்கம் தான். சந்திராமா அப்ப கரம் வைத்திருக்காங்க. என்ன பேசலாம்?
சரி, நம்ம அடியார்கள் அனைவருக்கும் அம்மா சுவாமி பேசு. சின்ன டவுட் ஐயா. ஐயா முரளி ஐயா வாய்ப்பு இருக்கு, ஒரு நிமிஷம். சந்திரம்மா மைக் அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. நடராஜன் ஐயா, ஐயா ஏதோ சொல்ல வராங்க சுவாமி. ஐயா இன்னைக்கு சொன்னதுல வந்து சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தழுவ குழைந்த நாதர் அம்பாலோட இருக்கிறதுனால நீங்க தப்பிக்கவே முடியாது, நீங்க அருள் செஞ்சே ஆகணும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 அற்புதமான ஒரு கருத்தா இருந்ததுங்க. அது சொல்லும்போது அது அப்படியே மனசுக்குள்ளார வருது. அம்பாலோட 2 பேருமே சேர்ந்து இருக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க அருள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து அருமையான ஒரு இதா இருந்ததுங்கய்யா. ரொம்ப அந்த நினைப்பு வந்த உடனேயே வந்து கொஞ்சம் ஒரு உடம்பு கொஞ்சம் இந்த புல்லரிப்பும் வந்ததுங்கய்யா. அது தப்பிக்கவே முடியாது, சிக்கன பிடித்த நீ எங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியாது, அருள் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா, ரொம்ப அருமையா இருந்தது. சிவாய் நல்லது, நல்லதுங்க சுவாமி, நல்லதுங்க சுவாமி. ஐயா முரளி ஏதோ சொல்ல வந்தாங்க சுவாமி. ஐயா இப்போ நம்ம வேல்மாறல் படிக்கும்போது அதுல திருத்தணி உதித்தரல முதல்ல வந்து 20 முறை பாடுங்க 10 முறை பாடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு புத்தகம் போடுறாங்க. அது எப்படிங்க ஐயா நம்ம படிக்கிறது தெரியாம பண்ணிங்கிறோம். நாங்க இப்போ பாட்டு வார வாரம் பாராயணம் பண்றோம். எல்லாருக்கும் சொல்வது என்பது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது தவறு, அதாவது வேல்மாறல் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வேல் வகுப்புல இருந்து எடுத்தது. வேல் வகுப்புல இப்ப சொல்லப்பட்ட அருணகிரிநாதர் சொன்னதுதான் இங்க வேல்மாறல்ல முன்னும் பின்னுமா சேர்த்து அதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வேல் வகுப்ப படிங்க, அது போதும். இதுல 20 தடவை படிக்கணுமா 64 தடவை படிக்கணுமான்னு பல கூற்றுகள் இருக்கு. வேல் வகுப்ப ஒரு தடவை படிச்சுட்டு அதுதான் சோர்ஸ், அதான் மூலம். அங்க இருந்துதான் அதைத்தான் அவங்க வந்து டிவைஸ் பண்ணி வழிமுறை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அதை வந்து கொடுத்திருக்காங்க. அது எத்தனை முறை அப்படிங்கிறது அடியருக்கே தெரியாததுனால ஒவ்வொரு முறை நடுவுல வந்து அடியேன் சொல்லட்டுமா விளக்கம்? சொல்லுங்க சுவாமி, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அந்த திருத்தணியில் உதித்தரன ஒருத்தன் மலை பெருத்து நடதுன்னு வருது இல்லையா, அந்த வரி வந்து 108 தரம் வர வருங்கய்யா. 108ன்றது எல்லாருக்குமே சிறப்பு தான். நம்ம மந்திரம் கூட சொல்லக்கூடாது 108, பஞ்சாட்சரம் 108 தானே சொல்றோம் நம்ம. அந்த திருத்தணியில் உதித்தரம் மொத்தம் 64 வரி வருதுங்க. அது நடுநடுல ஒரு வரைக்கும் வருத்தமுறை சிறுத்தடி உடனே திருத்தணி உதித்தரலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு வரைக்கும் திருத்தணி சொல்றோம். முதல்ல 20 தரம் சொல்றோம், கடைசி முடிவுல 20 தரம் சொல்றோம். 44 ஆயிடுது இல்லையா. அப்புறம் ஒரு 64 வரைக்கும் நடுநடுல வருது. மொத்தம் எவ்வளவு வருது? 104 வருது இல்லையா. இன்னும் 4 வரி நடுவுல திருத்தணியில் உதித்தரல ஒருத்தர் மலை வருது, 4 தரம் நடுவுல ஒரு தரம் வரும். மொத்தம் 108 தரம் படிக்கிறது சிறப்பு. அதனால 108 தரம் வருதுங்க. அந்த ஒரு வரி மட்டும் 108 தரம் வருதுங்க. அது படிக்கணும். 20 தரம் இப்பெல்லாம் ஷார்ட்டா சுருக்கிட்டாங்க, தப்பு இல்ல. ஆனா 20 தரம் முதல்ல படிக்கணும். கடைசி 20 தரம் படிக்கணும். மொத்தம் 108 முறை அந்த வரி மந்திர ஆற்றல் கொடுக்கக்கூடியது இல்லையா, அதனால அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேல்மாறல வகுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேமா. இப்போ ஒரு சில புத்தகத்துல வந்து 12 முறை படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு சில புத்தகம் 20 சொல்லிட்டாங்க. நம்ம அடியாருங்க வந்து நடுவுல போட்ட புக்குங்கயாது, இதெல்லாம் இப்ப போட்ட புக்கு. நீங்க வந்து இந்த நங்கநல்லூர்ல அந்த கொங்கி மடத்துல போட்ட புக்ல பாத்தீங்கன்னா கரெக்டா விளக்கம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி புக்கு வாங்கினா விளக்கத்தோட அதுல இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் என்ற விளக்கம்லாம் அதுல கொடுத்துருக்காங்க. என்ன படிக்கணும், ஏன் படிக்கணும், இதுல மந்திராட்டப்படி என்ன, அந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு எல்லாமே போட்டுருப்பாங்க. சிவாயனம். சரி சரிங்க சிவா, நன்றிமா சிவாயனம் ஐயா. வணக்கம் சிவாயனம், திருவடி வணக்கம். நன்றிங்க சுவாமி. இதுல முக்கியமான விஷயம் வந்து வேல் வகுப்பு தான் வேல் மாறலாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அடியார்கள். அது மூலம் படிச்சிடணும். வேல் வகுப்பு படிக்கிறப்ப ரொம்ப நான் வேல்மாறல் படிக்க முடியல என்னால. அது நிறைய முறை 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுது. வேல் வகுப்பத்தான் அந்த கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்திருக்காரு அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா வேல்மாறல் படிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் ஒரு ஸ்டான்ஸாவுக்கு அர்த்தம் புரிஞ்சு படிச்சா போதும். ஒரே ஒரு ஸ்டான்ஸா கருத்தமுனை சிறுத்த இதழ் சிவத்த இதழ் கருத்த குரல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகர் ஆகும்ன்றது ஒரு வார்த்தைக்கான பொருளை புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை.
அது புரியாம நீங்க 1000 முறை படிச்சாலும் அதுல ஒரு மாற்றம் இல்லைன்றதுதான் அடியேன்னு சொல்லுவாங்க. அதனால எளிமையான அது மூலத்தை பிடிச்சுக்கோங்க, படிச்சுட்டு அதை வந்து மற்ற விஷயங்கள்லாம் செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. மக்களுக்கு அதுதான் பெரிய இப்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்ப இவ்வளவு சொன்னது என்ன தெரியுமா? இப்ப திருவாசகத்தை நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது என்னன்னா, குவான்டிட்டி இஸ் நாட் அ மேட்டர்னு சொல்லியாச்சு. எவ்வளவு முறை நான் 51 பதிகம் படிச்சிருக்கேன்றதுல பெருமை அல்ல. எனக்கு பதிகத்துல ஒரே ஒரு வரி மட்டும் தெரியும், நமச்சிவாய வாழ்கின்ற வார்த்தைக்கு மட்டும் எனக்கு பொருள் ஆழமா தெரியும் அப்படிங்கிறதுதான் இங்க பொருளாக சொல்லப்படுதுன்றதுதான். நம்ம திரும்ப திரும்ப நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் எல்லாம் இதை 25 தடவை படி, இதை 30 தடவை படி, இதை 70 தடவை படி, இது வந்து பண்ணா நல்லதுதான், அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ளு அப்படிதான். வேலினுடைய நுட்பத்தை சொல்வதுதான் இந்த வேல் வகுப்பு. அந்த வேல் வகுப்பை முதல்ல மொத்தமே ஒரு 14 ஐ மீன் பேராகிராஃப், 14 பேராகிராஃப் மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான் வேல். ரேணுகாம்மா சுவாமி இதை சொல்ல வராங்கம்மா, இதான் சொல்ல வரீங்களா? சரி. ஆக அதனால ஐயா முரளி, என்னுடைய சஜஷன் என்னன்னா, முதல்ல வேல் வகுப்பை படிங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுதான் வேல் மாறல். அதை வந்து நம்ம அதுக்கடுத்து படிங்க. முதல்ல வேல் வகுப்பை படித்து அதனுடைய பொருளை சரியாக புரிந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நல்ல சரியா புரியும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அதுல எந்த குழப்பமும் இருக்கு, வேல் வகுப்பு உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கு, எது எத்தனை தடவை எல்லாம் ஒரே தடவை தான். சிவா வேல்மாறலுக்கு நீங்க ஒரு விளக்கம் எடுத்துருங்க, இப்ப ஆரம்பிச்சா சஷ்டிக்குள்ள முடிச்சிடலாம். சரி 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 சரி, அது பண்ணலாம் பண்ணலாம். அது வந்து ஒரு முழுமையா அது வந்து ரொம்ப அடியாருக்கு உணர்த்தியது ஒரு விஷயங்கள். கண்டிப்பா அது மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இது. அப்ப அதை கண்டிப்பா அது சொல்லுவோம்னு நம்பிக்கை இருக்கு. அது பெருமான் கூட்டு வைக்கும் போது, உத்தரவு கிடைக்கும் போது அடியே நான் சொல்றேன். நல்லது, மகிழ்ச்சி. ஆக திரும்பவும் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடம்புல சாப்பிடுறது 4 பருக்கையா இருந்தாலும் ஒட்டுச்சுன்னா போதும் இல்ல, உண்மைதானே? நிறைய சாப்பிட்டு இது எல்லாமே பேதியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த பயனும் இல்லை இல்ல. முழுசா அப்படியே அடிச்சு நவுத்தோன்னு வச்சுக்கோங்க, பேதியில போயிடும், அவனுக்கு சொன்னமே பண்ண முடியாது. அது போல நிறைய பண்ணி அது உள்ளுக்குள்ள ப்ராசஸே ஆகாம அப்படியே வெளியில போய்கிட்டே இருந்ததுன்னா அதனால பயன் ஏதும் இல்லை. கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க, ஒரு பொருளை படித்து அந்த ஒரு பொருளை வாழ்வியல் நிலைநிறுத்துகின்ற அளவுக்கு நமக்கு வந்தா அது போதும். அதனால பல விஷயங்கள்ல சிதறாமல் ஒரே சிந்தனையில இருங்க இல்ல. நம்மளுடைய சிந்தனை என்ன? குருநாதர் முருகன், அதை அவன் கொண்டு சேர்க்கின்ற இடம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றான். இன்னும் ஒரு செய்தியோடு முக்கியமான செய்தி, உங்க நிறைந்த சபை, இதை மட்டும் சொல்லி எடுத்துக்கிறேன். என்னப்பா திருவாசக சிந்தனைக்கு வரலையே அப்படின்னு கேட்டா, வருகின்ற பதில்கள் எல்லாம் எனக்கு அந்த கோவில்ல ஒரு வேலை இருக்கு, இந்த கோவில்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இதுல எனக்கு முக்கியமான இடம் இருக்கு, இந்த இடத்துல நான் வந்து ஒரு திருப்பணி செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, மனத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணி செய்யக்கூடிய திருப்பணியை தான் வெளி திருப்பணி. இப்ப கோவில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கோவில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த கோவில் எங்க இருக்கணும் சாமி? வாராய் பராபரமே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமேன்னு தாயுமானவர் சொன்னது போல, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனீன்ற மாதிரி வந்தா வரணும்ன்றதுக்காகத்தான் விஷயம். நான் கடைசி வரைக்குமே அதுல நின்னுக்குவேன் அப்படின்னு சொல்வதுல எந்த ஒரு முக்கியமும் இல்லை. அதனால மன தூய்மை, மனத்துக்கண் மாசிலனாதல், அனைத்துக்கண் ஆகுல நீர பிற இல்ல. அதனால உள்ளம் கோவிலுக்காக நீங்க உழைப்பது என்பது வெளிக்கோயிலுக்கு உழைப்பதை விட பல மடங்கு பெரிது. ஆனா வெளிக்கோயிலுக்கு உழைச்சிட்டு தான் உள்ளத்து கோயிலுக்கு வரணும், அது உண்மை. வெளிக்கோயிலுக்கு உழைக்காம உள்ள கோயிலுக்கு வர முடியாது. டைரக்டா நான் உள்ள கோயிலுக்கு எல்லாம் போயிட முடியாது. இல்ல, முதல்ல 3 சக்கர வண்டி ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் 2 சக்கர வண்டி ஓட்ட முடியும். எடுத்தவொடனே நான் 2 சக்கர வண்டி ஓட்டணும்னா முடியாது, கீழே விழுத்துரும். அதனால வெளிக்கோயிலுக்கு தொண்டு செஞ்சுதான் இங்க வரணும். கடைசி வரைக்குமே 3 சக்கர வண்டி தான் ஓட்டுவேன், 2 சக்கர வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது பண்ணிட்டு இங்க வரணும். நம்ம பெருமானை பற்றி சிந்திக்கின்ற இடம் திருவாசக சிந்தனைக்கு மட்டும் இல்ல, எந்த இடமா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா குடுகுடுன்னு போய் உட்கார்ந்துக்கோங்க. அதுதான் பெரிய விஷயம்.
அந்த மனச்சாரம் பெறுவதுதான் பெரிய விஷயம் சொல்லி அடியார்கள் நிறைய இடங்கள்ல சிதறி போறாங்க, சிதறி விடுறாங்க. நல்லா தெரிஞ்சவங்களே விளக்குங்க சிதறி விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல பாக்குறேன். சரி, அதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம மத்த டைம் கிடைக்கும் போது பேசலாம். இது கால அவகாசம் ஆயிடுச்சு, நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக புஷ்பா அம்மா அவர்கள் ஆறிரு தடந்தோல் பாடி நிறைவு செய்யலாம். அமைச்சோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனில் வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர நம பார்வதிபதியே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகன் பெருமானுக்கு அரோகரா. அரகர 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 அரோகரா. நன்றிங்க சுவாமி. நாம மீண்டும் புதன்கிழமை திரும்பவும் சந்திக்க இருக்கின்றோம். அடியார்கள் புதன்கிழமை வாருங்க, நம்ம 6வது பாடல் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். நன்றி. உத்தரவு வாங்கிக்கிற அடியார்கள். நன்றி. ஐயா.